கேளுங்க, ஆரம்பிச்சிடலாம். திருச்சிற்றம்பலங்கய்யா, திருவிட வணக்கம். 4 துதிப்பாடி ஆரம்பிச்சுக்கோங்க. குருவாழ்க குருவே துணை. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிவசிவ ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுவி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சிவ 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 சிவ. சொக்கநாத வெண்பா ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். சிவாயம் 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 சிவாயம். ஐயா சிவாயனம் ஐயா. சிவாயம் சிவாயம். பேசாது பூதி பிறக்க எனதுலத்தில் ஆசா பாசாசை அகற்றுவாய், பேசாரும் சிற்பரா நந்த திரு ஆலவாய் உரையும் தற்பரா சொக்கநாதா, தற்பரா சொக்கநாதா, பேசானுபூதி பிறக்க சொக்கநாதா, பேசாரும் சிற்பரா சொக்கநாதா, திருவாலவாய் உரையும் தற்பரா சொக்கநாதா, சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே இந்த திருப்பூவல்லி என்ற பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடலானது நமக்கு 16வது பாடல். இந்த 16வது பாடலை நாம் மிகச்சிறப்பாக சிந்திப்பதற்கு பெருமான் என்று நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றார். தென்போர் விடையான் சிவபுரத்தார் போர் ஏறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படிங்கிற அந்த 16வது பாடலைத்தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு மாயையை நீக்கி கொண்டு வந்த மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே நமக்கு பலவிதமான மாயைகளை நீக்க இருக்கின்றார். இந்த பாடலிலே நமக்கு தருகின்ற மாயை என்பது அது பெருமான் நமக்கு பல விதமான மாயை, இது ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். இந்த மாயையும் ஏற்கனவே நம்ம 13வது மாயை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது படமாக தன்னுள்ளே இது சிவமாயை நீக்கியது. 15வது பாடல் சிவபக்தி மாயையை நீக்கியது.
இந்த பாடல் என்ன அப்படின்னா, பேராளன் மாயையை நீக்குகின்றது. பேராளன் மாயையை நீக்குகின்றது. இந்த 16வது பாடல் நமக்கு நீக்க இருக்கக்கூடிய மாயை பேராளன். பேராளன் என்ற மாயையை இது நீக்குகின்றது. அது எப்படி நீக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பேராளன் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராளன் என்பவன் யார் அப்படின்னா, அவன் மிகப்பெரிய ஆற்றலை உடையவன் பேராளன். மிகப்பெரிய ஆற்றலை உடையவன் பேராளன். நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கின்றது என்ற எண்ணத்தை உடைக்கின்றது இந்த 16வது பாடல். இது பேராளன் என்ற மாயையை நீக்குகின்றது. அது எப்படி நீக்குகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த திருப்பூவல்லி நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பரிசு யாதெனில், இவை மாயா விஷயங்களிலிருந்து நீங்குதல். மாயா விஷயங்கள் நீங்குதல் அப்படிங்கிற வார்த்தையே எதை குறிக்குது அப்படின்னா, மாயா விஷயங்கள் நீங்கணும்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மாயையினாலே பிணக்கப்பட்டிருக்கும்னு அர்த்தம். ஒரு மாயா விஷயங்கள் நீங்குதல்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மாயை அப்படிங்கிற விஷயத்தினாலே பிணக்கப்பட்டிருக்கும். அப்படி பிணக்கப்பட்ட நாம் அதிலிருந்து நீங்குவது என்பதுதான் மாயா விஷயங்களிலிருந்து நீங்குதல். அப்ப ஏற்கனவே பிணக்கப்பட்டது எவ்வாறு அப்படின்னா, இறைவனுடைய பெரும் கருணை. இறைவனுடைய பெரும் கருணையினாலே இந்த மாயா விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இறைவனுடைய பெரும் கருணையினால இந்த மாயா விஷயமானது நீக்கவும் படணும். கொடுக்கப்பட்டதோட சரி, அதை நீக்குவதற்கான உபாயத்தை இந்த ஆன்மா தேடாது, மாயைக்குள்ளேயே உழன்று வருகின்றது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது மாயையில எவ்வளவுக்கு எவ்வளவு அழுந்துதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா அதை விட்டு வெளியே வரும். இந்த ஆன்மா எவ்வளவுக்கு எவ்வளவு மாயையில அழுந்து இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு, எப்படி ஒரு பந்தை எறிந்தால் அது பந்து விழுந்த அந்த வேகத்திலே எவ்வளவு அழுத்திருக்கிறோமோ அது தகுந்த எவ்வளவு இந்த ஆன்மா மாயையில அழுந்து இருந்ததோ அவ்வளவு மாயையிலிருந்து வெளியே வரும். அது அப்படிப்பட்ட ஆற்றலை தந்தவர் தான் நம்மளுடைய பெருமான். இன்னொன்னு, இந்த மாய விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்டவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 3 விதமான மாயை நமக்குள்ள இருக்கு. அது பாத்தீங்கன்னா, முதல் மாயை பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை என்ற 3 மாயை உண்டு. இந்த 3 மாயையும் நாளதான் இந்த ஆன்மாவுக்கு ஒரு ஒளியே கிடைக்குது. இந்த ஆன்மா எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஆன்மா எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஆன்மா எப்படி இருந்தது சாமி அப்படின்னா, இந்த ஆன்மா இருளிலே மூழ்கி இருந்தது. இந்த ஆன்மா இருளிலே மூழ்கி இருந்தது. இருள் என்பது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இயல்பா இருக்கு. இருள் எப்படி இருக்கு சாமி? நமக்கு இருள் இயல்பா இருக்கா? அது வெளிச்சம் இயல்பா? இருள் இயல்பா, வெளிச்சம் இயல்பா சாமி? இந்த இருள் இயல்பா இருக்குங்கய்யா. இருள் இயல்பு. நம்ம போட்டிருக்கோம்ல இந்த லைட்ஸ் எல்லாம் என்னது? அது மாயையால உருவாக்கப்பட்டது. மாயையால. ஆமா. நம்மளால உருவாக்கப்பட்டதுங்கய்யா. செயற்கையா வச்சிருக்கோம். இது ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? இருள் வந்துடும். இது ஆஃப் பண்ணிட்டா என்ன வந்துடும்? இருள் வந்துடும். ஆகவே இருள் என்பது இயல்பாக இருக்கின்றது. ஆனா ஆன்மாவுக்கு இருள் இயல்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு இருள் இயல்பு கிடையாது. ஆன்மாவுக்கு எது இயல்புனா ஒளிதான் இயல்பு. எப்படி சிவபெருமானுக்கு ஒளி இயல்போ, சோதி இயல்போ, சுடர் இயல்போ, அது போல இந்த ஆன்மாவுக்கும் சோதியும் சுடர் அப்படின்னு சொல்லுகின்ற ஒளிதான் இயல்பு. ஆனா அது இயல்புக்கு மாறி இருக்கு. ஒரு பொருள் இயல்புக்கு மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாயாசம் நல்லா கிண்டியாச்சு, பால் கொஞ்சம் போல ஜவ்வரிசி, நல்லா வறுத்து போட்ட முந்திரி, சேமியா, நெய் எல்லாம் உள்ள விட்டு நல்லா பாயசம் கண்டியாச்சு. கடைசியில எடுக்கிறப்போ சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிட்டு கடைசியா கொஞ்சம் போல பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே முந்திரியில திரும்ப நெய்யில வறுத்து அப்படியே கொட்டி அப்படி ஒரு கலக்கி அப்படியே நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி அப்படி ரொம்பவும் சூடு இல்லாம ரொம்பவும் மிதமா இல்லாம அப்படி மாறி அப்படி கரெக்டா இருக்கிறப்ப குடிக்கணும். குடிக்கிறப்போ பாயசம் குடிக்கிறப்போ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சாமி? இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும். இனிப்பா இருக்கணும். இனிப்பா இருந்தா அது இயல்பு. சப்போஸ் இனிப்பா இல்லாம கசக்குதுன்னு வச்சுக்கோங்க. கசக்குது என்ன அர்த்தம்?
மாயை, அது நம்ம உருவாக்குனது மாயை. வேறொரு பொருள்னால அது கசப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுல ஏதோ கலந்துடுது, அதனால கசக்குது. அருமை அருமை. எல்லாரும் ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு பக்குவம் நிமிஷம். கெட்டு விட்டதுன்னு அர்த்தம். பக்குவம் கெட்டுருச்சு. ரைட். இப்போ நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி. நீங்க வச்சிருக்கீங்கல்ல பால் பாயாசம். இந்த பால் பாயாசம் நீங்க குடிக்கிறீங்க, கசக்குது. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, பாலுக்கு பதிலா ஃபெனாயில ஊத்திட்டோம் போல, அதனால கசக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, இனிப்பா இருக்கு. இப்போ எங்க பிரச்சனை அப்படின்னா, நம் நாவிலே நோவு இருக்கிறது என்று அர்த்தம். நாவிலே நோவு இருந்தால் மட்டும்தான் அந்த நாவுக்கு சுவை அறியாது. இப்போ காய்ச்சல் வந்தா நாக்கு என்ன ஆகும்? காய்ச்சல் வந்தா நாக்கெல்லாம் அப்படியே கசக்கும். பாத்தீங்களா? இதெல்லாம் கசக்கும். நீங்க எது டேஸ்டே தெரியாது. இதுல கொரோனா வந்துட்டா டேஸ்ட் தெரியாதுன்னு நான் டெய்லி உட்காந்து என்ன பண்ணுவேன், கொரோனா காலத்துல என்ன பண்ணுவேன், டேஸ்ட் வராது, அந்த ஸ்மெல்லு தெரியாதுன்றனால அங்க அப்படிட்டு அம்மா சொல்லுவேன், அம்மா டெய்லி பத்திய பொருத்திரு, என்னைக்கு பத்தி வாசனை தெரியலையோ அன்னைக்கு நமக்கு கொரோனான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீ டெய்லி ஒரு சுருக்கு நான் அடிக்கடி எடுத்து ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு திடீர்னு எனக்கு டேஸ்ட்லெஸ் ஆயிடுச்சு, கொரோனா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்களே கன்ஃபார்ம் பண்ணும். இது டாக்டர் கிட்டே போறது கிடையாது, அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட் வரலங்க, என்ன சாப்பிட்டாலும் ஸ்மெல்லே தெரியலங்க அப்படின்லாம் இருந்தது. ஆனா தெரியல, அடியனுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு அப்ப ஏற்படவே இல்லை. கொஞ்சம் நான் நினைச்சிட்டேன், ஆக பெருமான் பெருங்கருணை, நமக்கு நல்ல டேஸ்டா நல்லா சாப்பிடுறதுக்கு கிடைக்குது. அதெல்லாம் அப்போ நாவிலே நோவு இருக்கின்றது அர்த்தம். ஒரு பொருள் இயல்புக்கு மீறி இருக்கு அப்படின்னா, உயிர் பொருள் இயல்பா இல்லாம இயல்புக்கு மாறி இருக்குன்னா அதுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. அப்படிதானே? ஒரு பொருள் இயல்பா இருக்கிறத விட்டுட்டு இயல்புக்கு மாறி, உயிர் பொருள் சொல்றேன், உயிரற்ற பொருள் அல்ல, உயிர் பொருள் இயல்புக்கு மீறி மாறி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? நோய் இருக்கிறது என்று அர்த்தம். அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல சல்லு வல்லு வல்லுன்னு கத்துனா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏதோ மனவியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம், பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம், அவனுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள மனநோய் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இப்ப மனநோய் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருந்தது, நோய்கள் இருந்தது பாத்தீங்கன்னா, அனிமிக் இருக்கும், சாப்பிடறதுல குறைபாடு இருக்கும், சத்து குறைபாடுகள் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கும். இப்பெல்லாம் சத்து குறைபாடுலாம் கிடையாது. ஏன்? எல்லாத்துக்கும் மாத்திரை, காலைல எந்திரிச்சா விட்டமின் டேப்லெட், சாயங்காலம் ஆனா அந்த டேப்லெட்னு போட்டு எல்லாத்துக்கும் டேப்லெட் போட்டு என்ன பண்ணிடுறோம், நோய் என்பது, உடலுக்கு நோய் என்பது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப எல்லாத்துக்கும் என்ன நோய் தான் இருக்கு, மனசுக்கு மட்டும்தான் நோய். எல்லாத்துக்கும் மாத்திரை போட்டு இல்லாத வியாதி எல்லாம் புதுசா வந்துருது, இருக்கிற வியாதி நல்லா போகுது, புது வியாதி வந்துருது. சைடு எஃபெக்ட்ஸ் வேற, இதுல சைடு எஃபெக்ட்ஸ் வேற. நம்ம எல்லாத்துக்கும் மாத்திரை போடுறதுனால உடல் நோயை நம்ம நீக்கிக்கிறோம் ஈஸியா. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி ஒரு நோய் வந்து அவங்க அதை அனுபவிச்சுதான் தீர்ப்பாங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா அதை ரொம்ப இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபுல்லா அனுபவிச்சுதான் தீர்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது, ஆனா இப்போ எதுக்கு நோய் இருக்குன்னா மனசுக்கு மட்டும்தான் நோய் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே மனநோய். என்ன காரணம்? கூட்டு குடும்பம் இல்லாம போயிடுச்சு, ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்ல, நல்ல விஷயத்த சொல்றதுக்கு ஆள் இல்ல. முதல்ல ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிறது இல்லையா, ஹோட்டல வாங்கி சாப்பிடுறதா முதல்ல உடம்புக்கு வியாதியே வருது. பேசுறதுக்கு நேரம் இல்லைங்கய்யா. 2 பேரும் வேலைக்கு போறாங்க, வந்து செஞ்சு சாப்பிட முடியாது, ஹோட்டல வாங்கி வந்துடுறாங்க, சாப்பிடுறாங்க, அது ஒத்துக்க மாட்டேங்குது, சைடு எஃபெக்ட் வருது மாத்திரை போட்டுக்க பார்த்து. அதான் காரணமே. நாம பேசுகின்றது மனநோய் பற்றி. அந்த மனநோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டு குடும்பம் இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கணும், கூட்டு குடும்பம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அமைச்சுக்கலாம், உங்க மாமனார் மாமியார் கூட இருக்காங்கன்னா தயவு செய்து கூட்டு குடும்பமா வச்சுக்கோங்க. பல வியாதிக்கு அதான் மருந்து. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு லேசா காய்ச்சல் அடிச்சிருச்சோடனே தூக்கிட்டு போய் எங்க போறது, இந்த சிட்டிலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறது. இந்த சிட்டிலேயே பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறது இல்ல. ஏன்னா இவர் ஐடில வேலை பாக்குறாரு, அந்த அம்மா ஐடில வேலை பாக்குது, ஆளுக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நாங்க சின்ன ஹாஸ்பிட்டல் போனோம், நாங்க மேல அவன் போன உடனே பார்ப்பான், பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை மிஷின்ல உள்ள டெஸ்ட், எக்ஸ்ரே எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க, அது எடுங்க, எல்லா டெஸ்டையும் எடுத்து முடிச்சுட்டு அவன் சொல்றது, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது நார்மல் ஃபீவர் தான், சாதாரணமா 2 நாள் குழந்தை படுத்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் பில்லு போட்ட உடனே அந்த பில்லை கட்டினதுக்கு அப்புறம் தான் மனசே ஆறு உங்களுக்கு. அப்பாடா நம்ம குழந்தைக்கு வைத்தியம் பார்த்துட்டு நல்லபடியா.
அந்த காலத்துல அப்படி இல்ல. அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு எதுக்குமே பெரிய, அதாவது கை உடஞ்சிடுச்சு, எலும்பு முறிவாயிடுச்சுன்னா தான் ஹாஸ்பிட்டல். ஏதாவது உடம்புல ஏதாவது தைக்கணும் வைக்கணும் தான் ஹாஸ்பிட்டலே தவிர, முடிந்த அளவுக்கு அத்தனை பேரும் வீட்டுலதான், வீடு தான் ஹாஸ்பிட்டல். யாரு மருத்துவரா இருப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய பாட்டியம்மா தான் மருத்துவரா இருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, காய்ச்சல பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க. நேற்று என்ன கொடுத்த? நைட்டு 11 மணிக்கு பிள்ளைக்கு பீட்சா வாங்கி கொடுத்துருக்க, எப்படி செமிக்கும் பிள்ளைக்கு கொடு, இன்னைக்கு பூரா சாப்பாடு கொடுக்காத, சரியா போயிடும், காய்ச்சல் அதனாலதான் வந்திருக்கு அப்படின்னு வயிற்ற தொட்டு பார்த்துட்டு கண்ணை தொட்டு பார்த்துருச்சா, நம்ம லப்பத்தி பண்ணாலும் பெசாமருன்னு சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் எதுவும் சாப்பிடாம உட்காந்து அந்த குழந்தைக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்ப எத்தனை லட்ச ரூபாய் மிச்சம்? 1.5 லட்சம் ரூபாய் மிச்சம். அது எல்லாத்துக்கும் மேல மன உளைச்சல் மிச்சம். அது எல்லாத்துக்கும் மேல நம்ம அம்மா பாத்துக்கிறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் லீவு போட தேவையில்லை, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம லீவு போட்டாதான் அன்னைக்குன்னு பார்த்தா மீட்டிங் வைப்பாங்க, அன்னைக்குன்னு பார்த்தாதான் மேனேஜர் மீட்டிங் இருக்கு. எல்லா மீட்டிங் நம்ம போகாதனால நமக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படும். எல்லாமே தீர்ந்தது இந்த கூட்டு குடும்பத்தினால. நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ஒரு உயிர் பொருள் இயல்புக்கு மீறி இருக்குன்னா அதுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த ஆன்மா எப்பவுமே இயல்பா ஒளி பிரகாசமா இருக்கணும். ஆனா இயல்பா அதுக்குள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு. அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். என்ன நோய் அப்படின்னா அறியாமை என்ற நோய் வந்துருச்சு. இந்த ஆன்மாவுக்கு அறியாமை என்ற நோய் வந்து, அப்ப உயிர் பொருள் தன் நிலையிலிருந்து மாறி இருந்தா அது நோயில இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன நோய் இருக்கு இந்த ஆன்மாவுக்குன்னா அறியாமை என்ற நோய் இருக்கு. அறியாமை என்ற நோய் ஒண்ணும் கிடையாது, இருள் சூழ்ந்த நோய். இருள் சூழ்ந்த நோய் தான் அறியாமை என்ற நோய். அந்த இருள் நோயை அழிப்பதற்கு மருந்து என்ன? இருள் நோயை அழிப்பதற்கு என்ன சாமி மருந்து? இருள் நோய்க்கு என்ன மருந்து? இருள் நோய்க்கு என்ன மருந்து? ஒளி பிரகாசம் தான் மருந்து. ஒளி பிரகாசம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி இச்சையுமாக. நமச்சிவாயம் தான் நல்லது, சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ இந்த ஆன்மா என்ன, எது தன்னுடைய இயல்புல இருந்து மாறி, இந்த ஆன்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மா எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். உடல் எடுத்ததுக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்கணும். சாமி லைட் கொடுத்துட்டாருல, லைட் கொடுத்தனால லைட் வெளிச்சத்துல சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருக்காம என்ன பண்ணுது? இது வருத்தத்துல இருக்கு, இது அழுகுது, இது சோகத்துல இருக்கு, ரொம்ப மூட் அவுட்டா இருக்குன்னா இந்த ஆன்மா இயல்புக்கு மாறி இருக்கு அர்த்தம். அப்ப இதுக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோய் அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு பலவித மனதுக்கு 6 நோய் இருக்கு. என்ன? மனதுக்கு 6 நோய், உடம்புக்கு 6000 நோய், உடம்புக்கு 6 லட்சம் நோய் கூட சொல்லிக்கலாம். மனதுக்கு 6 நோய். எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், ஒண்ணு விட்டுட்டேனே, எப்பயுமே ஒண்ணு விட்டுருவேன் நான். காமம், மோகம் ஐயா, மோகம். இந்த மோகம் என்று சொல்லுகின்ற இந்த 6 வித நோய்கள் பற்றுச்சு அப்படின்னா இந்த ஆன்மா தன்னுடைய இயல்புல இருந்து மாறிடும். அது சோகமா இருக்கும், அழுகும், அது படபடக்கும், அது அங்கலாய்ப்பு அடையும், இதெல்லாம். ஆக இந்த ஆன்மா அடிக்கடி நீங்க இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆக்சிமீட்டர் வச்சிருப்பாங்கல்ல, பாத்தீங்களா? ஆக்சிமீட்டர் பாத்திருப்பீங்களா? கையில மாட்டுவாங்கல்ல, கிளிப்பு மாதிரி. ஆக்சிஜன் மீட்டர், ஆக்சிமீட்டர். பல்ஸ் செக் பண்ணும், ஆக்சிஜன் லெவலா இருக்குன்னு செக் பண்ணும். சும்மா இருக்கிறப்ப என்ன பண்றது? மாற்றுறது. நம்ம கொரோனா டைத்துல மாட்டி பாக்குறது. இன்னும் ஆக்சிஜன் 82 தான் இருக்கு. நினைச்சேன் மூச்சா லேசா அழுத்துறப்பவே நினைச்சேன் ஒண்ணும் இருக்காது, கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் மூச்சு அழுத்துற மாதிரி இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 100 காமிக்கும். அது பார்த்தாதான் இந்த ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசாரும். சப்போஸ் ரீடிங் தப்பாயிடுச்சு, பேட்டரி லோவாகி அங்க 40 காமிச்சுச்சுன்னா இங்க அவருக்கு உயிரே போயிடும். அது ஆக்சுவலி நல்லா தான் இருப்பா, அப்படி அந்த ரீடிங்கை நம்புவோம். அப்படி அடிக்கடி செக் பண்ணிக்குவோம். இப்பெல்லாம் ஒரு பெரிய ஃபேஷன் இருக்கு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க, எங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா என்ன பண்ணிடணும், பாடி ஃபுல் செக்அப் பண்ணிருந்தாங்க. பாடி ஃபுல் செக்அப் பண்ணிருந்தாங்க. யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பாடியை ஃபுல் செக்அப் பண்ணிடணும். சரி, நல்லது. இந்த பாடிக்கு வருகின்ற நோய் இருக்கு இல்லையா, உடலுக்கு வருகின்ற நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னா மனதில் இருக்கிற நோய் தான். மனதில் இருக்கிற நோய் தான் உடலுக்கு வருகின்ற உடல் நோய்க்கு காரணமே. மனம் தெளிவாயிடுச்சுன்னா உடலுக்கு நோய் வராது. அதனால நம்ம என்ன பண்றோம், உடல் நோயவே நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். காய்ச்சல் வந்தா என்ன பண்றது? காய்ச்சல் வந்தா என்ன பண்றது? காய்ச்சலுக்குரிய
இதை மட்டும் சாப்பிடுறது, காய்ச்சலுக்குரிய மருந்தை மட்டும் அனாசின் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா சரியா போச்சா? காய்ச்சல் ஏன் வந்துச்சுன்னு பார்க்கணும். காய்ச்சல் ஏன் வந்துச்சு? காலில் ஒரு புண்ணு இருந்திருக்கும், அதுக்காக காய்ச்சல் வந்திருக்கும். ஆக காய்ச்சல் வந்ததற்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணாதான் காய்ச்சல் சரியாகுமே தவிர காய்ச்சல் மட்டும் சரி பண்றது நம்ம நோக்கம். அது போல உடலுக்கு நோய் வந்தா அதுக்கு காரணம் மனநோய் தான், மனதுக்குத்தான் நோய். அதனால மனத்தை சரி செய்வதனால மட்டும் உடம்புல இருக்கக்கூடிய பல கோடி நோய்களை சரி பண்ணலாம். உடம்புல இருக்கக்கூடிய பல கோடி நோய்களை நம்ம சரி பண்ணலாம் என்பதுதான் இங்க நமக்கு ரொம்ப மிகச்சிறந்த விஷயமாக சொல்லப்படுகின்றது. அதனால யாரெல்லாம் திருவாசகம் பாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தேவாரம் பாடுகின்றார்களோ, யாரெல்லாம் நமச்சிவாய மந்திரம் சொல்லுகின்றார்களோ, யாரெல்லாம் தினமும் சிவபூசை செய்கின்றார்களோ, ஏன்னா சிவபூசை செய்யறப்ப நமக்கே அழுது வந்துடும். அப்பா என்னை போட்டு பாடா படுத்துறாங்கப்பா, நீதான்ப்பா பாத்துக்கணும்னு சொல்லி அழுதவன்னு என்ன ஆயிடும்? மனசு இருக்கிற பாரம் எல்லாம் வேற ஆள் தூக்கி வச்ச மாதிரி நம்ம ஃப்ரீ ஆயிடும். அப்படி டெய்லி பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா மனநலவு நம்ம கிளியர் ஆகுறதுனால யாரெல்லாம் திருவாசகம் பாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தேவாரம் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு உயிர் பிணி மட்டுமல்ல உடல் பிணியும் நீங்கும். உடல் பிணியும் நீங்கும். நீங்க மந்திரமாவது நீர் பாடினாதான் காய்ச்சல் போகும்ல. எந்த தேவார பதிகம் உள்ள மூழ்கி பாடினீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒத்தாக்கணும். ஆக ஒரு நிமிஷம். நோய் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல்னு சொல்லுகின்ற இடத்துல நோய்க்கெல்லாம் முதல் மனம் தான் சாமி. இந்த மனத்தினுடைய நோயை சரி பண்ணிட்டீங்கன்னா, கால் வலிக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். உங்க எல்லாத்துக்கும் மருத்துவ குறிப்பு சொல்ல போறேன். இப்போ முன்னாடி தான் சொல்லிட்டு இருப்போம், ஞாபகம் இருக்கா? முன்னாடி எல்லாம் மருத்துவ குறிப்பு சொல்லுவோம், சமையல் குறிப்பு சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். இப்பெல்லாம் அது வாய்ப்பு இல்லை. முட்டி வலிக்குது அப்படின்னா யாரையோ நம்ம கொஞ்சம் மனசுல அவங்கள வெறுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். யாரு வெறுப்பு குணம் இருக்கு, யாரையோ வெறுக்கிறோம், நம்மளே அறியாம ஒரு வெறுப்பு இருக்குன்னா முட்டி வலி முழங்கால் வலி எல்லாம் வரும். வெறுப்பு இல்லாம இருந்தோம்னா போதும். நமக்கு முதுகு வலிக்குது அப்படின்னா நம்ம யாரு செஞ்ச துரோகத்தையும் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அந்த துரோகத்தை மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு முதுகு வலிக்காது. தலை வலிக்குது அப்படின்னா நமக்கு செய்த யாரு செய்த நன்றி, நமக்கு யாரோ ஒருத்தவங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படின்றவங்க நம்ம, அதாவது அன்புக்குரியவர்களை நம்ம அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுறோம் இல்லையா, அதனால ஏற்படுகின்றது தலைவலி. உடல் வயிறு ஜீரணம் ஆகல அப்படின்னா ஒரு பதட்டமாவே மனசை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வயிறு ஜீரணம் ஆகாது. நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது நெற்றியிலே நீரணிந்து அவன் பார்த்துக்குவான், என்னால ஆகுது ஒன்றுமே இல்லை, அவன் பார்த்துக்குவான், இது நடக்கும், சின்னமா நடக்கும், எங்க அப்பன் பார்த்துக்குவான், எனக்கு முன்னாடி இருந்தவங்களையும் அவன் பார்த்துக்கிட்டான், எனக்கு பின்னாடி இருக்கவங்களையும் அவன் தான் பார்த்துக்கிறான், நான் ஒரு சின்ன சாட்சியை தவிர நான் எதுக்கும் இதுக்கு இல்லை, என்னால ஆகுது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திருநீரை பூசிட்டு நீங்க படுத்த உடனே தூக்கம் வந்துடும். நீங்க நம்புங்க, இப்படி நினைச்சு நீங்க திருநீரை பூசிட்டு படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்ப தூக்கம் வராததுக்கு அது மாதிரி கமி சுபாஷ் திருடி வணக்கம். இடைவெளிக்கு மன்னிக்கணுங்க ஐயா, இது உண்மைங்க ஐயா, நாங்க அது மாதிரிதாங்க ஐயா டெய்லியும் பண்றோம். ஆகிறது எதுவுமே இல்ல, டெய்லி திணறு பூசிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்னே தெரியாதுங்க ஐயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் உடனே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி ஓடி போய் அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், அம்மா எதுவுமே சொல்ல மாட்டான், சும்மா மண்டையை மட்டும் தேய்ச்சி கொடுப்பா, அப்படி தலையை கோதி விடுவா, ஒண்ணுமே சொல்லாம பாத்துட்டு இருப்பா இல்லையா. அது செய்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் டப்புன்னு தூங்கிடும். என்ன காரணம்னா நமக்கு அம்மா பாத்துக்குவாங்கன்ற ஒரு பெரிய எண்ணம். அதனால எல்லா உங்களுடைய உடல் நோய்க்கும் மூல காரணம் மனம்தான். மனத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதனாலதான் ஒரு நாளைக்கு ஓம் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஓம் என்ற மந்திரம் தான் எல்லா பொருளையும் தந்தது, அத்தனை பொருளை உற்பத்தி செய்தது. அதனால அதை சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்ம கிட்ட நிறைந்து நிற்பதுனால நமக்கு எந்த வித லாக்குமே தோணாது.
அதனால நம்ம இன்று இது மிகச்சிறப்பா பண்ணிக்கலாம். அதனால நீங்க ஓம் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இல்லாட்டி நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை. இது கண்டிப்பா சொல்லுவதனால பல கோடி நோய்கள் எல்லாம் உங்களை அண்டாம அது நீங்க ஒண்ணுமே இல்லை, சிவபூசை பண்ணினாலே உங்களுக்கு பல விதமான வியாதி வராது. உங்களுக்கு மனநோய்கள் எல்லாம் நீங்கும், எல்லாமே உங்களுக்கு போகும். எல்லாத்துக்கும் மேல நம்ம எடுத்த வினைகள் எல்லாம் போகும். அப்படிங்கறதுனால அந்த வினை அப்போ இந்த ஆன்மா தன்னுடைய இயல்புல இருந்து மாறி இருக்கிறதுக்கு பேரு நோய். அந்த நோய் என்பது இருள் நோய். இருள் நோயை அகற்றுவதற்கு பெருமான் ஒளி தருகின்றான். அந்த ஒளி வெளி ஒளி, வெளியில தர ஒளி, வெளியில. ஆனா உள்ளுக்குள்ளே ஒளி இருக்கு. ஆன்மாவுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒளி இருக்கு. வெளியில தருகின்ற ஒளி, அந்த வெளியில தருகின்ற ஒளிதான் இந்த மாயை. ஆனா இந்த மாயை கடைசி வரைக்கவே என்ன செய்யக்கூடாது, கடைசி வரைக்கவே என்ன பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கவே என்ன பண்ணக்கூடாது, நம்ம வெளி நோய் வெளி ஒளியிலேயே நம்ம சுகம் காட்டக்கூடாது. சாமி என்ன சொல்ல வர்றாருன்னா, உள்ளொளி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம். அது கரெக்டா சொல்லுங்க அடியார்கள். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய் தேனுனை செறிந்த புறம் எடுத்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே. எங்கிருந்து அருள்வது இனியே. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். சிக்கன பிடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்கன அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்கனை பிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு செய்தி எல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாமா, நம்ம திருமுகத்தையும் பார்த்துக்கிறேன், அதே சமயத்துல இந்த ஒரு செய்தியை பதிவு செய்யணும் நமக்கு. சிக்கன பிடித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் அந்த அதற்குரிய பொருளோடு சரியாக பொருந்தி இருத்தல் தான் சிக்கனை பிடித்தல். நீங்க சிக்கனை பிடித்தல் சாமி கணக்கு கிரிப்பா பிடிச்சுக்கிறதுன்னு கிடையாது. அது பேரு சிக்கனை பிடித்தல். நீங்க எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இறைவனோட திருவடியை சிக்கனை காய வச்சு பிடிச்சுக்கிட்டோம், இவன் எப்படி போவான், அவன் நீங்க என்ன பிடிச்சிட்டாலும் ஓடிட்டு ஓடிடுவாங்க, உங்கள்கிட்ட ஓடிடுவான். அவன் பிடிச்சாலும் அவனை நீங்க பிடிச்செல்லாம் வைக்க முடியாது, அவனை நீங்க பிடிச்செல்லாம் வைக்க முடியாது. பொருந்தணும், பொருத்துதல் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நல்லா நல்லா உற்று கவனிங்க. இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இந்த ரெண்டு பொருளும் சரியா பொருந்துதல் தான் சிக்கனை பிடித்தல் அர்த்தம். ஆக இறைவனுடைய கரணங்கள் என்ன கரணங்கள், அவனுக்கு இருக்கக்கூடியது பதிகரணங்கள். இறைவனுக்கு இருக்கிறது பதிகரணங்கள், நமக்கு இருக்கிறது என்ன கரணங்கள், பசுக்கரணங்கள். பதிகரணங்களும் பசுக்கரணங்களும் ஒன்றோடு ஒன்று சரியாக பொருந்தும் போது இரண்டுமே என்ன கரணங்களா மாறிடும், பதிகரணங்களா மாறும். அதுக்கு பேர் தான் சிக்கனை பிடித்தல். இறைவனுடைய கரணங்களும் நம்முடைய கரணங்களும் ஒரு சேர ஒன்றா சேர்றதுக்கு பேர் தான் இறைவனுக்கு சிக்கனை பிடித்தல். நீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன், சிவலிங்க திருமணியை போய் இனிமே சிக்கனை பிடிச்சுக்கிடுவோம், நடராசருடைய காலை கட்டிமா பிடிச்சுக்குவோம், இல்ல வேற ஏதாவது கட்டிமா பிடிச்சுக்கிட்டா சாமி எங்க போவாரா, அதுக்கு அது மீனிங் இல்ல. உங்களுடைய கரணங்களும் இறைவனுடைய கரணங்களும் ஒன்று. இறைவனுக்கு என்ன கரணங்கள் இருக்கு, இறைவனுக்கு 4 கரணங்கள் உண்டு. என்ன இருக்கு, அவன்கிட்ட அன்பு, கருணை, பேராற்றல், அறிவு என்ற 4 கரணங்கள் பெருமானுக்கு. இறைவன் என்ன இருக்கு, அன்பு, கருணை, பேராற்றல் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். அன்பு, அறிவா, அன்பு, கருணை, அறிவு, பேராற்றல். இத 4 யாருக்கு கரணம். கரணம்னா ஒண்ணு கிடையாது, சாஃப்ட்வேர். கரணம்னா என்னது, சாஃப்ட்வேர். கரணம்னா சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் என்னது, அது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அது அது பார்க்க முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும், அது பேர் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னது, இப்ப நீங்க இந்த மொபைல் இருக்கு, இந்த மொபைல் என்னது, ஹார்ட்வேர். அது உள்ள இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்றோம்ல, வாட்ஸ்அப் அது சாஃப்ட்வேர். அது சாஃப்ட்வேர், அதுக்கு தனி எக்யூப்மெண்ட் கிடையாது, அது சாஃப்ட்வேர். நம்ம யூஸ் பண்ற கூகுள் மீட் சாஃப்ட்வேர். இதெல்லாம் இது. அப்போ இந்த மொபைலுக்கு இருக்கக்கூடிய கரணங்கள் எத்தனை, உங்க மொபைல் எத்தனை கரணங்கள் இருக்கு, கால்குலேட். என்ன மொபைல் எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது போக 55-60 போகும், அவ்வளவு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு மொபைல்லையும் இதுதான் கருவி, கருவிக்குள்ள கரணம், கருவி கரணங்கள் சொல்றோம். கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம்னா என்ன அப்படின்னா, கரணம் அப்படின்னு என்னன்னா சாஃப்ட்வேர். ஆக இறைவனுடைய சாஃப்ட்வேரும் நம்மளுடைய சாஃப்ட்வேரும் ஒண்ணு சேரணும். இறைவனுடைய அறிவும் நம்மளுடைய அறிவும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட அறிவு இருக்கணும். இறைவனுடைய அன்பு நம்மளுடைய அன்பும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட அன்பு இருக்கணும். இறைவனுடைய கருணையும் நம்ம கருணையும் ஒன்னா இருக்கணும். அதனால நம்ம கிட்ட முதல்ல கருணை இருக்கணும். இறைவனுடைய பேராற்றலும் நம்மளுடைய ஆற்றலும் ஒன்னா இருக்கணும். முதல்ல நம்ம கிட்ட ஆற்றல் இருக்கணும். அப்போ இந்த நம்ம சிக்கனை பிடிக்கிறதெல்லாம் வேற விஷயம், அது அப்புறம் பாத்துக்கலாம்.
அந்த கரணங்கள் முதல்ல நம்ம கிட்ட 4 இருக்கான்னு பாத்துக்கணும். என்ன கரணங்கள்? அன்பு, கருணை, அறிவு, ஆற்றல் என்று சொல்லுகின்ற 4 கரணங்களும் நம்ம கிட்ட முதல்ல இருக்கான்னு பார்த்தாதான் பிடிக்கிறதுக்கே நீங்க தகுதி. இறைவனுடைய திருவடியை பிடிக்கிறதுக்கே தகுதி. சிக்கனை பிடித்தல்லாம் உங்க அன்பும் இறைவனோட அன்பும் ஒன்னாகுது. எப்படின்னு பாருங்களேன். அது எப்படி நம்ம அன்பு இறைவனோட அன்பு ஒன்னாகணும்? இறைவன் எல்லாரையும் அன்பு செய்வான், நாமளும் அன்பு செஞ்சா மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் லாக். ஃபர்ஸ்ட் லாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் லாக் ஆயிடுச்சு. செகண்ட், இறைவன் எல்லா உயிர்களிடத்தும் கருணை பண்ணுவான், நாமளும் எல்லா உயிரிடத்தும் கருணை பண்ணா செகண்ட் லாக். இறைவனுடைய அறிவு என்பது அவனுடைய திருவடி அன்பை தவிர வேற எதுவும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தவிர வேற எதுவும் இருக்காது. நம்மளுடைய அறிவானது அதற்குள்ள இருந்ததுன்னா அது இறைவன் சிவபெருமானை பற்றி அறிகின்ற அறிவா இருந்ததுன்னா தேர்ட் லாக். அன்பு முடிஞ்சிருச்சு. ஆற்றல், நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் சிவத்துக்காகவே செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆற்றலும் லாக். 4மே லாக் ஆயிடுச்சா? இதுக்கு பேர் தான் என்னது? சிக்கன பிடித்தல். எல்லாரிடமும் சம அன்பு, எல்லாரிடமும் சம கருணை, எல்லாரிடமும் சமமான இறைவனை அறிகின்ற அறிவு. இறைவனை அறிகின்ற அறிவுக்கு மட்டுமே அறிவை பயன்படுத்துறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை அவனுக்காக மட்டுமே பயன்படுத்துவது. இந்த 4ம் சேர்வதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுக்குத்தான் வேற பொருள் சொல்லிருக்காங்க. இந்த 4 நிலையில நீங்க நிக்கிறீங்கன்னாதான் இந்த 4 கரணங்களும் போய் அவனோட மேட்ச் ஆகும், ஒட்டிக்கிறோம். அதுக்கு பேர் தான் சிக்கன பிடித்தல். இறைவனை சிக்கன பிடித்தல் என்பது அன்பினாலையும் கருணையினாலையும் அறிவினாலையும் ஆற்றலினாலையும் இது 4ஐயும் அவனுக்காகவே ஸ்பெண்ட் பண்றது. அன்பு அவனுக்கு தான் கொடுக்கணும், கருணையை அவனுக்கு தான் கொடுக்கணும், ஆற்றல் அவனுக்கு தான் கொடுக்கணும், அறிவு அவனுக்கு தான் கொடுக்கணும். அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே இறைவனை நீங்கள் சிக்கனம் பிடித்ததற்கு சமம். ஆக உள் ஒளி பெருக்குவதுதான் பெருமானுடைய வேலை. அதுக்கு ட்ரைனிங்காக தான் வெளி ஒளி பெருக்கிக்கிறான். கடைசி வரைக்குமே நான் வெளி ஒளி போய் வச்சுக்கிறேன்னு சொன்னா அது பெருமானே ஒத்துக்கல. உன்னுடைய உள்ளொளியை நீ பார்க்காத வரைக்கும் சிவபெருமானுக்கு வேலை தான். அவனுக்கு வேலை மிச்சப்படுத்தி தான் பாக்குறான். வேலையை முடிச்சு விட்டு பண்ணிக்கலாம். நீங்க ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன் சாமி. இந்த ஆன்மாவுக்கு 3 நிலை உண்டு. இந்த ஆன்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனமா, முக்கியமான செய்தி. இந்த ஆன்மாவுக்கு 3 நிலை உண்டு. 1 இருள் நிலை. இருள் நிலை இந்த ஆன்மா முதல் நிலை. 2வது சகல நிலை. சகல நிலைன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம்ல. இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கோம். முதல்ல இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம இருந்தோம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? உடம்பு கருவி, மனம் கருவி என்று சொல்லக்கூடிய கருவிகள்லாம் இல்லாம இந்த ஆன்மா கிடைச்சுல, அது பேர் இருள் நிலைன்னு அர்த்தம். இந்த ஆன்மாவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சது இல்ல. இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, கண்ணு கிடைச்சிருக்கு, காது கிடைச்சிருக்கு, எல்லாம் கிடைச்சு பார்த்துட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு சகல நிலைன்னு சொல்லுவோம். சகல நிலைன்னா சகலமா இருக்கு. சகலம்னா என்ன அர்த்தம்? கலந்து நேரா இருக்கு. சகல நிலை. 3வது ஒளி நிலை. ஒளினா லைட். ஒளி நிலைன்னு சொல்லுவோம். அது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. சுத்தத்துக்கு பேரு ஒளின்னு அர்த்தம். ஒளி. பாத்திரம் எப்படி விளக்கி இருக்கமா கேட்டா என்ன சொல்லுவோம்? சுத்தமா விளக்கி இருக்கன்னு அர்த்தம். மாசு இல்லாம, மறு இல்லாம, வெளிச்சமா, பளிச்சுன்னு விளக்கி இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒளிதான். சுத்த நிலைன்றது ஒளி நிலை. சுத்த நிலைன்னு சொல்லுவாங்க. அது பேரு சுத்த நிலைன்னு சொல்லுவாங்க. 3 நிலை இந்த ஆன்மாவுக்கு உண்டு. இந்த ஆன்மாவுக்கு 3 நிலை. 1 இருள் நிலை. இருள் நிலைன்னா என்ன அர்த்தம்? எந்த கருவி காரணமும் இல்லாம கிடக்கிறது. அப்படி கடந்தது ஆன்மா. ஒரே ஒரு செய்தி சாமி, எல்லாரும் ஒரு நிமிஷம் பண்ணுங்க. இந்த செய்தி மட்டும் நான் கூட சொன்னேன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இந்த ஒரு செய்தி மட்டும் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம் தெரியுமா? நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நமக்கு கீழே ஒருத்தர் 4 பேர் இருந்தா சந்தோஷமா இருக்கா? சரி, இவங்கதான் அவ்வளவு கஷ்டப்பாங்க. கடவுள் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காரு. நினைப்போம் கஷ்டம் இருக்குல்ல. அது மாதிரி நாம எல்லாம் இப்ப எந்த நிலையில இருக்கோம்னா என்ன நினைக்கணும்? சகல நிலையில இருக்கோம். சகல நிலைன்னா உடல் எடுத்து கருவி காரணங்கள்லாம் கலந்த நிலை, சகல நிலையில இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம்? கேவல நிலை அல்லது இருள் நிலை. கேவல நிலை அல்லது இருள் நிலைன்னு சொல்லலாம். அந்த நிலையில இருந்தோம். அந்த நிலையில இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனா இன்னும் கேவல நிலையில பல ஆன்மாக்கள் இருக்கு.
எப்படி ஒரு குயவன் மண்பாண்டம் செய்யும் போது எல்லா மண்ணையும் தூக்கி மண்பாண்டம் செய்வானா? நிறைய மண் இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் மண் எடுப்பான், அந்த மண்ணுல இருந்து கொஞ்சம் எடுத்துதான் ஒரு பானை செய்வான். அப்படித்தானே? அது போல சாமி பேட்ச் பேட்சா தான் கொடுத்துட்டு இருக்காரு உடம்பு. சாமி பேட்ச் பேட்சா தான் கொடுத்துட்டு இருக்காரு. நாம எங்க வந்துட்டோம்? ஒன்னாங்கள மொத்தம் மூணு வகுப்பு தான். தொடக்க கல்வி, நடுநிலை பள்ளி, அடுத்து உயர்நிலை பள்ளி. 3 பள்ளி தான். நாம தொடக்க பள்ளியில இருந்து எங்க வந்துட்டோம்? நடுநிலை பள்ளிக்கு வந்துட்டோம். இன்னும் எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் தொடக்க பள்ளியிலேயே இருக்கு. அவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ நாம எங்க இருக்கோம்? நம்ம நடுநிலை பள்ளியில வந்துட்டோம். நாம கொஞ்சம் மார்த்தட்டிக்கலாம். உயர்நிலை பள்ளிக்கு போகணும். அதுதான் உயர்நிலை பள்ளிக்கு போகணும்னா இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம வெளிச்சத்தை உணரணும். இப்ப இன்ஸ்ட்ருமெண்டோட வெளிச்சத்தை உணர்தா? இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம வெளிச்சத்தை உணர்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் உயர்நிலை பள்ளி. அவ்வளவுதான். முதல்ல இருள் இருந்துச்சு, இன்ஸ்ட்ருமெண்டோட இருள் வச்சிருக்கு. இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமலே ஒளியை அனுபவிக்கக்கூடிய இடம். இந்த 3 இடம் தான். எல்லாரும் கேக்குறாங்க, இந்த ஆன்மா என்ன பண்ணும்? இருள் நிலைக்கு, இந்த சகல நிலைக்கு போயிட்டு திரும்ப என்ன பண்ணும்? மேல போகும், திரும்ப சகல நிலைக்கே வந்துடும். மேல போகும், திரும்ப சகல. ஆனா அந்த ஆன்மா எங்க போகாது? திரும்ப கேவலத்துக்கு போகாது. ஒரு தடவை உடம்பு கொடுத்துட்டாருன்னா நீங்க எங்க போக மாட்டீங்க? திரும்ப உடலற்ற நிலைக்கு போவே மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு கேட்கலாம், உடலற்ற நிலைன்னா சாமி இந்த உடம்பு போயிடுச்சே, செத்துட்டானே, உடம்பு போயிடுச்சுல, அப்ப உடலற்ற நிலை. அது பூத உடல் மட்டும்தான். மொத்தம் உங்களுக்கு 5 உடல் இருக்கு. 5 உடல் இருக்கு. பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லுகின்ற ஆன்மாவுக்கு 5 உடல் இருக்கு. 5 உடல்ல ஒரு உடல் தான் இங்க போயிருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அடுத்து மனோமய கோஷம், அடுத்து ஆனந்தமய கோஷம், அடுத்து கடைசியில வரும் ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற 5 உடம்பு இருக்கு. நாம இப்ப அன்ன உடம்பு தான் போகும் நம்மளுக்கு எந்த பிறவி. ஆனா இந்த உடம்பு இருக்குல்ல, 4 உடம்பு, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. இந்த 4 உடம்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உடம்பு மட்டும் போயிட்டே இருக்கும். இந்த உடம்பு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த உடம்பு மாறதுக்கு போய் வருத்தப்படுவாங்க? வருத்தப்பட மாட்டாங்க. யாரு? அருளாளர்கள். அதனாலதான் எந்த இறப்புக்கும் அவங்க வருத்தப்படுறதில்லை. இந்த உடம்பு போனால் இந்த 4 உடம்பு காமனா இருந்துட்டு இருக்கும். அதனால இந்த ஆன்மாவுக்கு உடலற்ற நிலை வரவே வராது. ஒரு தடவை உடல் கிடைச்சிருச்சுன்னா உடலற்ற நிலை வராது. இதுக்கப்புறம் நமக்கு எங்கதான் ப்ரமோஷன்? டி ப்ரமோஷன் நமக்கு கிடையாது. எப்படி பாருங்க, நமக்கு டி ப்ரமோஷன் கிடையாது. எவ்வளவு அருமையான செய்தி பாருங்க. இனிமே நம்ம கேவல நிலைக்கு போகவே மாட்டோம் கன்ஃபார்மா. ஆனா சுத்த நிலைக்கு எவ்வளவு வேகமா போறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்கு. சுத்த நிலைக்கு வேகமா போறோம். ஒளியை தினமும் அறிந்து வரும். கண்ணை மூடி தினமும் புருவ மத்திக்கு நடுவுல விளக்கு எரிவது போல ஒரு ஒளியை நீங்க தியானித்துக் கொண்டே இருக்கணும். அதுதான் காயத்ரி மந்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கோம். கண்ணை மூடி புருவ மத்தியில ஒரு விளக்கு எரிவது போல, அதுதான் அண்ணாமலை தீபமும். அண்ணாமலை தீபமும் அதுதான். நினைக்க முக்தி அப்படின்னா அந்த இடத்துல புருவ மத்தியில தீபம் எரிவதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்? இந்த ஆன்மா இருளே, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம ஒளிய உணர ஆரம்பிச்சு. அந்த பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் இது. அதை நீங்க சாமி எங்க வீட்டுல காலை மடிச்சு நாம போட்டு புங்க மரத்துக்கு கீழே கண்ணை மூடி அப்படியே புருவத்துக்கு மத்தியில சொல்லும் போது புருவ மத்தி துடிக்குது. புருவ மத்திக்கு மத்தியில அந்த அந்த நெத்தியில அந்த இதை சுடர உணர்ந்த இப்படி பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, பிராக்டிஸ் நீங்க இப்படி பண்ணலாம். எளிமையான வழி என்ன அப்படின்னா, இவர் சொல்றாரு, யாரு? நம்மளுடைய திருமூலர் சொல்றாரு, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, 64,000 நாடிகள், 96 தாத்துவிகங்கள், 36 தத்துவங்கள், 16 கலைகள், 16 அங்குல மூச்சு காத்து, பூரகம், ரேசகம், கும்பகம் என்று சொல்லுகின்ற கால அளவு, மாத்திரை அளவு, சாப்பிடுகின்ற அளவு, இதெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 60,000 நாடி சாமி, நாடி எத்தனை 1000 நாடின்னு சொல்லுங்க. மொத்த நாடி எத்தனை? மங்கை காசியம்மா 72,000 ஐயா. 72,000 கரெக்டா? சரி, 72,000 நாடி. ஆமாங்க ஐயா, 72 நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கையில இது வச்சீங்கன்னா 72,000 நாடி.
96 தத்துவம், தாத்துவிகம் 36 தத்துவம், 16 அங்குல மூச்சு, 16 அங்குல மூச்சு, 16 கலைகள், 16 கலைகள். அதுக்கப்புறம் பூரகம், ரேசகம், கும்பகம் இருக்கு இல்லையா? பூரகம், ரேசகம், கும்பகம் அது 1:4:16. 1:4:16. பூரகம், ரேசகம், கும்பகம் 1:4:16. 1:4:16. அதுதான் இந்த கணக்கு வந்துருச்சா? இது போக 84 லட்சம் யோனி பேதங்கள். இது மாதிரி நான் கணக்கு சொல்லிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்ப எல்லாம் நம்பரா வருதா? உங்க நம்பரா தெரியுதா? 36 தத்துவம், 96 தாத்வீகம், 72,000 நாடி, அதுல வந்து நமக்கு தச வாயுக்கள், அதுக்கப்புறம் வந்து நமக்கு பல 16 கலைகள், 16 அங்குல மூச்சு, பூரகரும் கும்பகம் ரேசகனுடைய ரேஷியோ 1:4:16. இது சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று குறித்த கலைகளுடைய வடிவம். இதெல்லாம் பூரணத்துவம். இதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்டு நம்பர் எல்லாம் போட்டுக்கிட்டே போனோம்னா தலை என்ன பண்ணும்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? திருவண்ணாமலை ஜோதி தரிசனம் கிடைக்கும், அல்லது இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம ஒளியை பார்க்கின்ற ஆற்றல் கிடைக்கும். உள்ளொளி பார்க்கின்ற ஆற்றல். கஷ்டமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா? ஏன் சாமி இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கே 6 வருஷம் கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. ஆமா, இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கே 6 வருஷம் ஆகி போயிடும். இதெல்லாம் 96 தத்துவங்கள், 36 தாத்துவியங்கள், அப்ப மணிக்கு தாத்துவியம், அது இந்த நியமம், காலம், நியதி, கலை, வித்து, அது எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு திருமூலர். நீ இவ்வளவு நீ வந்து பிரயத்தனம் பண்ணி ஒளிய பார்க்கலாம், உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரவான்னு கேட்கிறாரு. போங்க சாமி, இது முன்னாடியே சொல்லிட்டு இருக்கலாம்ல. நான் பேசாம புக் எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். 36 தாத்தியம், 96 தாத்தியம் எல்லாம். ஷார்ட்கட் இருந்தா ஷார்ட்கட்டை முதல்ல சொல்லலாம்ல. ஷார்ட்கட்டை முதல்ல சொல்லல. ஏன்னா ஷார்ட்கட்டை முதல்ல சொன்னா ஷார்ட்கட்டினுடைய அருமை தெரியாது. அதனால இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வச்சு வச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு, குரு சீரன்ட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரவா? உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒளிப்பொருளை நீ பாக்குறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரவா அப்படின்னு கேட்கிறார். நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? எஸ்ன்னுவீங்களா நோன்னுவீங்களா? உள்ள இருக்க ஒளிப்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் கேட்பீங்க. அதான் ஷார்ட்கட். எஸ்ன்னுவீங்களா நோன்னுவீங்களா? உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணும்? எஸ். உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாரும் வீடியோல வரணும். எல்லாரும் வீடியோல வந்தா மட்டும்தான் ஷார்ட்கட். வீடியோல வந்தா மட்டும்தான் ஷார்ட்கட். எனக்கு யாரா சில பேர் ராகவன் ஐயா தெரியல, யமுனா அம்மா தெரியல, கஸ்தூரி அம்மா தெரியல, கணேஷ் ஐயா தெரியல, புஷ்பலதா அம்மா தெரிஞ்சுட்டாங்க. இல்ல ஆக புஷ்பலதா அம்மா அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரேமா அம்மா வந்துட்டாங்க, மகிழ்ச்சி. யமுனா அம்மா வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆக ஷார்ட்கட் சொல்றாரு சுவாமி. கால் மடக்கி பத்மாசனம். எத்தனை பேர் பத்மாசனம் போட தெரியும்? போட முடியுமா? ஏன் சாமி தரையிலே உட்காந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. நாங்க பெஞ்சிலே தான் உட்காந்து சாப்பிட்டுருங்க, சரையில சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. எங்களை பார்த்து பத்மாசனம் போட தெரியுமான்னா பத்மாசனம் போட்டு யமுனாம்மா விட்டு விட்டு கேக்குது சாமி, விட்டு விட்டு கேக்குது. ஒண்ணுமே கேட்கலீங்க. விட்டு விட்டு கேக்குதுங்க. சரி 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 சொல்லலாம். இங்க இருங்க. கால்ல பத்மாசனம் போட்டு 72,000 நாடி என்னவோ அசரம் சொல்றாங்க, அவன் சரியா தெரியல. சரி அவன் டைப் பண்ணுங்க. இப்ப கால்ல பத்மாசனம் போட்டு 72,000 நாடியை சீர் பண்ணி, 36 தத்துவங்களை சீர் பண்ணி, 96 தாத்துவங்களை சீர் பண்ணி, நமக்கு பூரகரு கும்பகம் ரேசகம் காத்த சரியா குடிச்சு வெளியில இழுத்து விட்டு செஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சாந்தி கலையில இருந்து சாந்தி அதீத கலை, நிவர்த்தி கலை இதெல்லாம் தாண்டி போய் நம்ம சகஸ்ரா தளத்துல குண்டலினி சக்தியை எழுப்பி கீழ இருந்து மூலாதாரம் சுவாதிட்டானம் சொல்லிக்கின்ற 6 சக்கரங்களை சுத்த வச்சு, மேல இருக்கக்கூடிய சகசிராதலத்துல குண்டலினியை சேர்த்து, அதுக்கு மேல 16 அங்கலத்துல இருக்கக்கூடிய பெருமான்ட்டு அவளை கொண்டு போய் சேர்த்து, அந்த ஒளியில 16 அங்குலம் நமக்கு இங்க இருந்து 12 அங்குலம் துவாத சார்ந்த பெருவழியில ஏற்படுகின்ற ஒளிப்பொருளை இங்க ஆன்மாக்குள்ள இறக்கி ஆன்ம ஒளிய பார்க்கிறது என்பது எவ்வளவு கடினம். சாதாரண ஆசனத்தை 2 காலத்துக்கு தொடல போடுறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு.
இப்படி சொல்லி கொடுத்திருக்காரு திருமூலர். இவ்வளவு சொல்லிட்டு திருமூலர் ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு, உனக்கு உள் ஒளியை பார்ப்பதற்கு ஒரு சிறந்த ஈஸியான உபாயம் ஒன்று இருக்கின்றது. உள்ளுக்குள்ள நீ வந்து உன்னுடைய ஒளிப்பொருளை நீ பார்க்கணும்னா இவ்வளவு பண்ற, எவ்வளவு கஷ்டம். இப்ப நான் சொல்ற பாதை உங்களுக்கு ஈஸியா இருக்கா சாமி? ரொம்ப கஷ்டமா தெரியுதா? ஆனா எளிமையா பண்ண முடியும். இது எல்லாத்தையும் இந்த ஒளிப்பொருளை நீங்க எளிமையா பார்க்க முடியும். என்ன அப்படின்னா அங்கதான் ஒரு இக்கு வைக்கிறது. அங்கதான் இக்கு வைக்கிறது. நீ ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும், நான் இத்தனையும் செஞ்சதுக்கு சமோன்றார். நீ ஒரே ஒன்ன செஞ்சா போதும், நீ அக்னிஹோத்திரம், யாகம், நீ தர்மம், தானம், அறம், எத்தனை புண்ணியம், மற்ற அத்தனை யோகம், சரியை எல்லாம் செஞ்சதுக்கு ஒரே ஒரு பொருள் சமம். எல்லாத்தையும் தூக்கி ஒரு தராசு வச்சு ஒன்னே ஒண்ணு செய்யற, நீ செஞ்சுட்டேன்னா என்ன சாமி இவ்வளவு நேரம் சொல்லிட்டீங்களே, அது கரெக்டா சொல்லிருங்க சாமி அப்படின்னா, யாரு மேலையும் விரோதம் இல்லாம இருக்கான்னு நீ டெஸ்ட் பண்ணி காட்ட. யாரு மேலையும் விரோதம் இல்லாத மனது உனக்குள்ள இருக்குன்னா, நீ காலம் அடக்கி 72,000 நாடி அடக்கி, மூச்சு காத்து அடக்கி, 96 தாத்விகத்தை அடக்கி, அதையும் தாண்டி இருக்கின்ற சாந்திகளை, அதீதங்களை எல்லாம் தாண்டி மேல இருக்கக்கூடிய 16 அங்குலத்துல 12 அங்குலம் 16 அங்குலம் மூச்சை வாங்கி 12 அங்குலத்தில் இருக்கக்கூடிய துவாதசாந்த பெருவழி இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை குண்டலினி சக்தியோடு ஒன்றரை கலந்து பார்த்த பெருமை உனக்கு வரும்ன்ற. நாம குருநாதர் சீட என்ன சொன்னா, போங்க சாமி அதுக்கு நான் அந்த வழியாவே போய்க்கிறேன்ட்டான். நான் காலம் அடக்கி 72,000 நாடி அடக்கி அது வழியா போய்க்கிறேன், அது எனக்கு என்னமோ ஈஸியா தெரியுது, யாரு மேலையும் விரோதம் இல்லாம இருக்கணும்னு சொல்றேன். செய்ய முடியாது. அன்பே சிவம். அதாவது அன்பு செய்திட முடியும், அன்பு எல்லாரு மேலயும் உங்களால செய்திட முடியும். ஆனா யாரோ இவனை பார்த்தாலே எனக்கு பத்தி இருங்க சொல்றமா இல்லையா? எனக்கெல்லாம் வரும்பா. எனக்கெல்லாம் சில பேர் எனக்கு இங்க ஒரு நம்ம இங்க ஆபீஸ்ல தான் அவர் வேற டிபார்ட்மெண்ட், அவருக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அவரு வேற டிபார்ட்மெண்ட், அவரு இங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன், அவருக்கும் எனக்கும் எந்த பிறவிலையும் தொடர்பு கிடையாது, இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா டெய்லி நான் போற பஸ்ல அவர் ஏறுவாப்பி. நீங்க நம்புனா நம்புங்க, அவரை பார்த்தா எனக்கு என்னமோ கால்ல இருந்து அடி உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்திக்கிட்டே இருக்கு. நான் நினைப்பேன் என்ன காரணம்னு தெரியலையும் இறைவா, இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இவர் இன்னைக்கு நடந்தது, இது நான் மாத்தினா சொல்ல, இன்னைக்கு நடந்தது. காரணமே இல்லை, காரணமே இல்லாம பற்றி எறிவது விரோதம் என்ற நெருப்பு தான். விரோதம் என்று சொல்லுகின்ற நெருப்பு தான் காரணமே இல்லாம பற்றி எறியும். போன ஜென்மத்தோட இருக்கான். அம்மா போட்டா மிஞ்சல் விரோதி இல்ல. கேட்க நல்லா இருக்கு சிவா, நடைமுறைக்கு ஒத்து வரது இல்லைங்க சிவா. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்றதுக்கு நல்லா இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வரது இல்லைங்க சிவா. ஏன்னா அது இருக்குன்னு சொல்ல வராங்க, வேற ஒண்ணும். அது பாயிண்ட். அப்போ சரி, நமக்கு இப்படி வச்சுக்குவோமா, நமக்கு ஒரு 50 விரோதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 50 விரோதிக்கு மேல இருக்க மாட்டாங்க யாருக்கும், அவ்வளவுதான் இருப்போம். நிறைய இருக்குன்னா கொஞ்சம் சிரமம் தான். அதை கொஞ்சம் இந்த 50 குறைச்சிக்கிட்டே வரலாம்ல. நமக்கு விரோதி 0 பண்றது கஷ்டம். என்னமோ தெரியல, எங்க மாமியாரை பார்த்தாலே தெரியல, அந்த அம்மாவை பார்த்தாலே பத்தி எரியுது, எங்க வீட்டுக்காரரை பார்த்தாலே பத்தி எரியுது, இந்த அம்மாவை பார்த்தாலே பத்தி, ஏதோ சொல்றோம் இல்லையா, சொல்றோம். எங்க மாமனாரை பார்த்த கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் தெரியும், என்னன்னே தெரியல இந்த ஆளை வீட்டுக்குள்ள வந்து சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க. நீ அட்டன் பண்ண வேண்டாம். இதுல என்னன்னே தெரியல, இந்த ஆளை பார்த்தாலே பத்தி எரியுது. அந்த இப்ப ஏதோ நமக்கு தப்பு செஞ்சு விரோதம் வந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு சாமி. இப்ப அவங்க நமக்கு ஏதோ திங்கிற சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டிருக்காங்க, தலையில கண்ணள்ளி போட்டிருக்காங்க, இல்ல போற இடத்துல காலை வாரி விட்டுருக்காங்க, குழியை தோண்டி புதைச்சிருக்காங்கன்னா அவங்க மேல விரோதம் வைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதுல கூட வேண்டாங்கிறீங்களே, நீங்க அதையவே வேண்டாங்கிறீங்க. அப்படி விரோதம் இருந்தாலும் நீங்க வச்சுக்காதீங்கன்னு தான் சொல்றீங்க. அப்படிதானீங்களா? இருக்க கூட என்ன சொல்ல வரேன்னா, இயல்பை சொல்லுகின்றேன். முக்கியமான செய்தி, அந்த யாருன்னே தெரியலங்க, சொன்னவொடனே எனக்கு எல்லாரும் ஓகேங்க, அவனை பார்த்தாங்கட்டு எனக்கு பத்தி என்னன்னே தெரியல. நான் தேவரம் படிச்சுட்டேன், திருவாசகம் படிச்சுட்டேன், எல்லாம் திருமந்திரம் எல்லாம் படிச்சுட்டு அவர் சொன்னதெல்லாம் தெரியுது, என்னன்னு தெரியல, இந்த படுபாவியை பார்த்தா மட்டும் பத்திக்கிட்டு எரியுதே அப்படின்னு சொல்லுகின்ற நிலை இருக்கின்ற வரை உள் ஒளி என்றும் அமையாது, முழு சிவம் கிடைக்காது, முக்கா சிவம். திருவாசக சிந்தனை வந்த பிறகு எல்லாருமே சிவமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த விரோதமே இருக்காதுங்க, எங்களுக்கு யாருமே இருக்காது. சொக்கநாதன்
அதனால கஷ்டமான ரூட் எது? காலமடக்கி 78,000 நாடி ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் கஷ்டம், இந்த ரூட் ஈஸி. அதனால அவங்க கிட்ட நேரடியா போய் மன்னிப்பு கேட்க வேணாம். யாருக்கிட்ட போய்? உங்ககிட்ட விரோதி இருக்காங்களா, அவங்க நேரடியா போய் நீங்க தப்பு நினைக்க அவங்க தப்பு என்னவோ ஒண்ணு, உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கஜா புஜா ஆயிடுச்சு, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப்ல கஜா புஜா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுங்க, இருந்த இடத்துலயே இருந்து மானசீகமா சாஷ்டாங்கமா விழுந்து உளுந்து, உங்க மேல மிஸ்டேக்னாலும் அவன் விழுந்து, உண்மையா உனக்கு விரோதம் இல்ல சாமி, எங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்கு, நாளைக்கு என்னன்னா லிஸ்ட் போடுங்க எல்லாரும், நோட்டு வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம மட்டும் நம்ம டைரியில மட்டும் மேல விரோதிகள் எழுதிடாதீங்க, விரோதிகள் லிஸ்ட் எழுதிடாதீங்க, எதுவுமே போறாம வெறுமனே எழுதுங்க. திடீர்னு யாராவது படிச்சாங்க வச்சுங்களேன், டக்குன்னு எடுத்து பாப்பாரு, இந்த அம்மா நம்மளே விரோதி லிஸ்ட் தான் சேர்த்துருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதனால யார் எந்த லிஸ்டும் 50 விரோதிகள்லாம் இருந்தா நாம் தான் சரியில்லைன்னு அர்த்தம். விரோதினா யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். சரி, மகிழ்ச்சி. ரைட், நான் 1-2 இருந்தா அது ஈஸியா அடிச்சிடலாம்னு சொல்றேன். உங்களுக்கு பயணம் ஈஸி ஆயிடுச்சு. 1-2 இருக்கா வச்சிருங்க, சிவப்பூசையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தேவாரம் தூக்கி அப்புறம் வச்சுக்கலாம், திருவாசகத்தை தூக்கி ஓரமா வச்சிடலாம். விரோதிய மனசுல வச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்து என்ன பூசனை செய்தாலும் உள்ளுக்குள்ள லைட்டு, இந்த பேய் படத்துல வந்துச்சுன்னா, பேயெல்லாம் வந்துச்சுன்னா லேசா ட்ரின்னு எரியும்ல ஒரு லைட்டு, பாத்தீங்களா? பேய் வர்றதுக்கு அறிகுறி அவன் தெரியல, அந்த மாதிரிதான் லைட் எரியும். முழு லைட் என்னைக்குமே எரியாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளொளி அப்படித்தான் எரியும். அதனால முழு ஒளியாக நின்று எரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக முதலாவதாக நீங்க செய்கின்றது உங்களுடைய விரோத மனப்பான்மையை முழுவதும் பூஜ்ஜியம் செய்வது. அவன்கிட்ட போய் ஏங்க அவருக்கு எனக்கு, நான் வீட்டுக்குள்ள போனாலே அலுவல் எடுத்து வெட்டிடுவாருங்க, அவருக்கு எனக்கு பயங்கரமான பிரச்சனை, வீட்டுக்கு போகாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிரபஞ்சத்துல என்ன பண்ணிருங்க, பிரபஞ்சம்தான் சாட்சி, பஞ்சபூதங்கள் சாட்சியாக, மனத்தினுடைய கரணங்கள் சாட்சியாக, சொக்கநாதர் அங்கற்கண்ணி மீனாட்சி சாட்சியாக, யாருக்கும் தெரிய வேணாம் சாமி, அந்த ரங்கமாக மனதுக்குள்ளேயே திருவடி வீழ்ந்து வணங்கி, அப்பா சாமி, குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, சாமி பார்த்துட்டே இருப்பாராம், விரோதி இந்த பையனுக்கு யாரு விரோதி? உங்களா? சரி, நல்லா இருக்கு, அடுத்த ஜென்மத்துக்கு 2 பேரும் என்ன பண்ணிரு, கணவன் மணியா போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும், 24 நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், விரோதம் அப்பயாவது சரியாகுமான்னு சொல்லி போடுவாராம். இது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி விரோதம் இருக்கு அப்படின்னா அதை முழுவதுமாக பூஜ்ஜியம் செய்து கொள்வதுதான் உள்ளே இருக்கின்ற ஒளிப்பொருளை நாம் அடைவதற்கான உபாயம். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஒரு செய்தி புரிஞ்சதுன்னா நாம இப்ப எடுக்கின்ற ஆக இந்த ஒரு செய்தி, இன்னும் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நமக்கு ஆற்றல் இருக்கு இல்லையா, ஆற்றல், நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. நம்ம எதுல பெரிய ஆளு? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பர்டிசம்? உங்களுடைய எக்ஸ்பர்டிசம் என்னன்னு கேட்கிறேன் நான். என்ன சொல்லுவீங்க? நினைச்சிட்டே இருக்கிறதுலதான் பெருசுங்க ஐயா. சிக்ஸர். அடுத்து நீங்க எதுல எக்ஸ்பர்ட்? எதுல எக்ஸ்பர்ட் சாமி? அடுத்தவங்களை கேட்டாதான் தெரியாது. அடுத்தவங்களை கேட்டா நாங்க சொன்னா நல்லா இருக்காதுங்க, நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். நாங்க எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தானே தெரியும், அது நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், புவனேஸ்வரி அம்மா சித்தாந்தத்துல எக்ஸ்பர்ட், யமுனா அம்மா பாடல்ல எக்ஸ்பர்ட், சரவணையா ஏதாவது ரூல் கிடைக்கிறதுல எக்ஸ்பர்ட், ஜெகதீஷ் திரும்ப அன்பு நிறைய ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்பர்ட் இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்பர்டிசம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அப்படி எக்ஸ்பர்டிசம் உள்ள வர்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பர்டிசம் என்ன கிரியேட் பண்ணா 2 கிரியேட் பண்ணும். ஒண்ணு நமக்கு ஞான தெளிவு ஏற்படுத்தும், அதே சமயத்துல செருக்கை ஏற்படுத்தும். நம்ம எக்ஸ்பர்டிசம் இருக்குன்னு நினைக்கிறப்போ, அந்த எக்ஸ்பர்டிசம் நினைக்கிறப்போ நமக்கு என்ன ஆகாதுன்னா வளைய தோணாது, முதுகு வளையாது. அப்படி முதுகு வளைகின்ற இடம்தான் அடியார் திருவடி. அடியார் திருவடி ஒவ்வொரு முறை வணங்கும் போதும் நாம் சுமந்து வந்த ஈகோ என்ற மண் பாத்திரம், அந்த மண் பாத்திரம் ஒவ்வொரு தடவையும் சுக்குநூறா உடைச்சிடும். ஒவ்வொரு அடியார் திருவடியும் வீழும் போது நீங்க பாத்தீங்கன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை சுத்தி வந்து அந்த குடம், மண் குடம் உடைப்பாங்க, பாத்தீங்களா? சுத்தி வந்து மண் குடம். ஏன்னா இந்த உயிர், இந்த உடல் இதோடு இந்த மண் குடம் எப்படி நீர் தேய்த்து இருப்பது போல இந்த 3 ஓட்ட போடுறது எதுக்குன்னா, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 நிலைகள்னால இந்த ஆன்மாவுக்கு பிரச்சனை வந்து அது தனக்கு கொடுத்த அத்தனை பொருளையும் அது வழியா சிந்தி பாதி இருந்தும் இல்லாமலும் உடைச்சு இங்கிருந்து கிளம்புதுன்னு சொல்றோம்.
அந்த மண்கலயத்தை உடைக்கிறது என்பது ஒரு சான்று. என்ன சான்று? இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் இனிமே இந்த உடலுக்கும் இந்த உலகத்துக்கும் இனிமே சம்பந்தம் இல்லைன்னு சம்பந்தத்தை பிரேக் பண்றது. இந்த ஒரு செய்தி சொல்லிக்கிறேன், இது சொல்லலாமான்னு தெரியல. எங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிக்கல அப்படின்னா, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு, நடு அந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க, நிக்க வச்சு 7 வீடுகள்ல இருந்து கூரையை எடுத்துட்டு வருவாங்க. 7 வீடுகள்ல இருந்து கூரை இருக்கு இல்லையா, கூரை அந்த கீற்றுகளை கிள்ளி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து 2 பேரையும் கையில பிடிக்க சொல்லி அதை 2 பேரும் முறிச்சு போடணும். அவ்வளவுதான். 7 கூரைகளை 2 பேரையும் முறிச்சு அவங்க அந்த பக்கம் இவங்க இந்த பக்கம் போட்டாங்கன்னா டிவோர்ஸ் கன்ஃபார்ம். இனிமே இவர்களுக்கும் அவர்களுக்கும் திருமாங்கல்யத்தை கழட்டி கோவில் உண்டியிலேயே போட்டுட்டு இந்த அம்மா இந்த பக்கம் நடந்துடலாம், அந்த ஐயா அவங்க நடத்திடலாம். நடந்து போனோடனே அவங்களுக்கு ஒரு திருமணம் நிகழும், இவங்களுக்கு திருமணம் நிகழும். இது மதுரையிலே சில வட்டாரங்களிலே இன்றும் நிகழ்வளவிலே இருக்கின்ற ஒரு நிகழ்வு. இது டிவோர்ஸ் பெரிய பெரிய கோர்ட்லாம் கிடையாது. 2 பேரையும் பல காலமா சிந்திச்சு பண்ணுவாங்க. சொல்ல முடியாத தவறுகள் இருவரிடமும் வழி பண்ண மாட்டாங்களாங்கய்யா? இது பிரிச்சு வைக்க முச்சுக்கூரை நிறுத்தி 7 கூரைய பிச்சுட்டு வந்து தலை சுத்தி போட்டா சேர்ந்துருவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தா பிரிஞ்சிருவாங்கங்கிறீங்க. இது வந்து மேட்டூர்லயும் உண்டுங்க ஐயா, எங்க ஊர்லயும் உண்டு. மேட்டூர்லயும் இந்த வழக்கம் தான் இப்பவும் உண்டு. பரவாயில்ல, அப்படின்னு கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இது ஏன் சொல்றேன்னா, இது சேர்த்து வைக்கிறது பிரிச்சு வைக்கிறதுக்கு இல்ல. அந்த சம்பிரதாயம் எப்படி சம்பிரதாயம் அக்னி சாட்சி வச்சு தாலி கட்டும் போது மனபந்தம் உருவாச்சோ, இந்த 7 கீரைகளை பிரித்து அந்த கீற்றுகளை பிச்சு போடுறப்போ அந்த சம்பிரதாயம் முறிவடைகின்றது என்ற ஒரு மனசுல ஒரு மனபாவனை தான். எல்லாமே பாவனை தான். திருமாங்கல்யமும் கூட பாவனை தான். திருமாங்கல்யம் இல்லாம கூட நம்மளால கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க முடியும். திருமாங்கல்யம் அணிந்தும் இவர் மெட்டி அணிந்தும் ஆண்கள் மெட்டியும் பெண்களுக்கு திருமாங்கல்யமும் இதுதான். 2 பேரும் தவறு செய்வதும் உண்டு. அதனால அது நான் என்ன சொல்ல வரேன்னா, தன் தலையிலே இருக்கின்ற தான் என்ற அகம்பாவமாக இருக்கக்கூடிய மண்கலயம் முழுவதுமாக நிரம்பி இருக்கின்ற நான் என்ற நினைப்பு அடியார்கள் திருவடியிலே ஒவ்வொரு முறை வீழ்ந்தெழும் போதும் அது சுக்கு நூறாக உடைகின்றது. நேத்து ஒருத்தர் போட்டிருந்தாரு முகநூல்ல, பாலாயா தெரியும், பாலாயா வரலன்னு நினைக்கிறேன். பாலாயா தான் கேட்டிருந்தாரு, ஐயா அடியார் திருவடி நீங்க யார், எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நம்ம யார் திருவடியிலையாவது கீழே விழுந்துட்டா நம்ம பாவம் அவங்க காலில் சேர்ந்துருமா? அவங்க அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தவங்க எல்லாம் பரவாயில்ல, அப்படி தீர்க்க தெரிஞ்ச பக்கம் இல்லாதவங்களா இருந்ததுன்னா அந்த பாவம் அவங்க கால் வழியா போயிடுமா? அப்படி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா? அதனால அம்மா அப்பாவை தவிர இறைவனை தவிர வேற யாரு காலையும் விழுகக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்து அனுப்பிச்சுட்டு என்கிட்ட கேட்டாரு, ஐயா இப்படி இருக்கு, திருவடியில நம்ம உழுகலாமா? அடியார்கள் திருவடியில உழுகலாமா? அப்படி விழுந்தா நல்லதாங்கய்யா, நீங்க உழுக சொல்லி கொடுத்துருக்கீங்களே. நான் சொன்னேன், திரும்ப அதை படிங்க சாமின்னு கேட்டேன். படிச்சாரு. படிக்கிறப்ப திரும்ப நல்லா படிங்க சாமின்னு அதே போட்டிருக்கேன். சாமி யாரு காலையும் விழக்கூடாதுன்னு போட்டிருக்கு. என்ன சாமி, அம்மா அப்பா இறைவன் காலில் விழுகலான்னு போட்டிருக்காங்க. அடியார்களும் சிவமும் வேற இல்ல, இறைவன் அவர்கள் தானே. அதனால நடமாடும் இறைவர் அவர்கள் தான். அவர்கள் காலில் விழுதுல எந்த வித தவறு இல்லை சாமி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க காலை தொட்டா என்னுடைய வினை கணக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படியெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சா அரசியல்வாதிகள்லாம் வேகமா போய் எவருக்காலையாவது டச் பண்ணி தான் பாவத்தை டக்குன்னு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. பாவ கணக்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்மள என்ன பண்ணுவோம், நேரா எவன் அந்த ஏஜென்சிக்காரன் முதல்ல புடி, உனக்கு எவ்வளவு 1.5 லட்சம், உனக்கு உங்க பாவத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தா எப்படி ஒரு 50 கிலோ வருதுங்க பாவம், 1 கிலோவுக்கு 2 லட்சம் வீதம் 1 கோடி ரூபாய் வருது, கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். கடனை கூடயாவது வாங்கி அவன்கிட்ட கொடுத்து எவனுக்காவது, நான் சொல்றேன் அவனுக்கு எடுத்துருந்தா நீ டிரான்ஸ்பர் பண்ணுவான். இங்க பாரு, நீ யாருக்கோ டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாத, என்னுடைய மொத்த பாவத்தையும் அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுரு. நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். பாவ கணக்கை டிரான்ஸ்பர் பண்ணுவது 10 ரூபா வட்டிக்குனாலும் வாங்கி மாத்தி விட்டுலாங்க ஐயா. பாவ கணக்கை மாற்றுவதற்கு குருநாதர் ஒருவரை தவிர வேற யாருக்கும் அருகதை கிடையாது. அவர் தான் டச்சே பண்ண முடியும். அந்த கணக்கு மூட்டை மேல கைய வைக்கின்ற ஆற்றல் குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. வேற யாருக்கும் பாவ புண்ணியம் கிடையாது. பாவம்
நீங்க என்ன வேணாலும் பாவம் பண்ணுங்க, என்ன வேணாலும் புண்ணியம் பண்ணுங்க, உங்க பாவ கணக்க அதை என்னன்னு பரிசீலனை பண்ணுவதும், அதை அழிக்கிறதும், அதை ஏத்துறதும், இறக்குறதும், நீங்க குருநாதர் வந்துட்டாலே உங்க பாவ கணக்கு பூரா அவர் வாங்கிட்டாரு அர்த்தம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவருக்கு போயிடுச்சு பாவம் கணக்கு, பாவம் கணக்கு குருநாதருக்கு போயிடுச்சு. குருநாதர் இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா தெரியல. சரி, ஆக பாவ கணக்கு என்பது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு யாருனாலையும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கோயில்ல போயிட்டு சனி உங்களுக்கு பாவம் வந்திருக்குங்க, நீங்க அங்க போய் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். நீ அந்த கோயில்ல போய் எந்த பரிகாரம் பண்ணாலும் டிரான்ஸ்பர் ஆகாது. குருநாதர் தீக்ஷண்யத்தை தவிர, குருநாதருடைய தீக்ஷண்யத்தை தவிர பாவத்தை தவிடுபடியாக்கின்ற ஆற்றல் இந்த உலகத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே கிடையாது. குருநாதருடைய குரு பார்வை தான், குரு பார்வையை தவிர வேற எந்ததுக்கும் கிடையாது. அதனால டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அதனால தைரியமா நீங்க அடியார்கள் திருவடியில் சிவமா நினைச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க மண் கூட உடையும். அதுக்காகத்தான் நீங்க விழுகிறீங்க. உங்க மண் குடத்தை நீங்க உடைச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் விழுகிறப்போ நம்மளுடைய ஆணவ மண் குடம் சிதறி 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 உடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அடியார்கள் சிவத்தோடு ஒக்கக்கூடியது. ஆக நான் என்ற அந்த பேராற்றலை சுக்குநூறாக உடைக்கின்ற இடம்தான் இந்த 16வது பாடல். நான் என்ற, அதுதான் இதுக்கு என்ன சொல்றோம், இது என்ன மாயை சொல்றது? பேராளன் என்ற மாயையை நீக்குகின்றது. பேராளன் என்பது தான் தான் ஆற்றலுடையவன் என்ற மாயையை நீக்குகின்றது. தன்னுடைய ஆற்றல் மாயையை நீக்குகின்றது. நமக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்றோம்ல, நமக்கு ஒரு எக்ஸ்பர்டிசம் இருக்குன்னு சொல்றோம்ல, நாம எல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறோம்ல, அந்த ஆற்றலை உடைக்கிறது. எப்படி உடைக்குதுன்னு பார்க்கலாம். பாடலை பார்ப்போமா? தின்போர் விடையான் சிவபுரத்தார். பாடலாம். யார் பாடுறீங்க? விஷாமணி அம்மா பாடுங்க. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமது செய்தருளி கண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிறப்பு சிறப்புங்க சுவாமி. கஸ்தூரி அம்மா பாடலாமா சுவாமி? வாய்ப்பு இருக்குதுங்களா? ஐயா பாடுங்க. ஐயா மாரிமுத்து ஐயாவுக்கு அடுத்து பாடலாம். ஐயா, இது வந்து தர்மபுரம் சாமி ஐயா திருவடிகளை வணங்கி பாடுறேன். அவருடைய ரெக்கார்டு இது. தின்போ சிவா திருச்சிற்றம்பலம். தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியல் தன்னை பணிகொண்ட தண்டாலே பாண்டியல் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. விலகரி ராகம். சிவா திருச்சிற்றம்பலம். சொக்கநாதா சொக்கநாதா அருமை அருமை அருமை. ஜானகி அம்மா அவங்க கடமை ஏற்றிருக்காங்க. பாடலாம் சாமி. திருச்சிற்றம்பலம். தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட உன் பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. உன் பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பொன்முடி அம்மா சுவாமி. பொன்முடி அம்மா இதோட திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமது செய்தருளி தண்டாலை பாண்டியன் தன்னை பணி கொண்ட உன் பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. பூவல்லி கொய்யாமோ. திருச்சிட்டோம்ங்க ஐயா. நன்றிங்க. ஆஹா ஆஹா ஆஹா, எவ்வளவு சிவபெருமானுடைய பெருமை இப்ப பார்க்க. ரமணம்மா பாடு. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேரே மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாளி பாண்டியன் தன்னை பணி கொண்ட உன் பாடல் பாடினோம் பூவல்லி கொய்யாமோ.
அட்டகாசம் அட்டகாசம். அந்த ஃபைனல் லேண்டிங் நோட்ஸ் ஆகா 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 ஆகா. அருமை அருமை சுவாமி, அருமை அருமை. ரொம்ப அருமையானது. இங்க கவனிங்களேன். முதல்ல நம்ம ஆற்றல் நம்ம டெமாலிஷ் பண்ண போறோம். நம்ம ஆற்றலுடைய பெருமையை நம்ம டெமாலிஷ் பண்ண போறோம். டெமாலிஷ்னா அழிக்க போறோம். நம்ம நமக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு, நமக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு கீர்த்தி இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டிசம் இருக்குல்ல, நான் இதுல சிறந்த ஆள்னு நினைக்கிறேன். நாம நம்மளுடைய ஆற்றலை குலைக்க போறோம். அப்படி குலைக்கிறதுக்கு போல இன்னொருத்தன ஆற்றலை சொல்ல போறோம். யார் ஆற்றல்னா சிவபெருமானை பற்றி. சிவபெருமான் யார் அப்படின்னா தின்போர் விடையான். சிவபெருமான் யார் அப்படின்னா தின்போர் விடையான் அப்படின்னா விடை வாகனத்தை உடையவன். சிவபெருமான் எது மேல ஏறி உட்கார்ந்துருக்கான்? ரிஷபவாகனம், காளை. பின்னென்று இருக்கக்கூடிய போர் விடை மேல். இதுல இப்ப அவன் ஏறி உட்கார்ந்துருக்க விடை எப்படிப்பட்ட விடைனா தொசுக்காணி கிடையாது, தொஸ்காணி மாடு கிடையாது. நம்ம ஏப்ப சாப்ப மாடுல தானே ஏறி உட்காரோம். நம்ம பாத்தீங்கன்னா எப்படி உட்காருவோம்? ஏப்ப சாப்ப மாடு தானே. ஏப்ப சாப்பியா இருந்தா ஏறி உட்காந்துருவோம். நம்ம அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய விஷயம் என்னன்னா ஒரு பாப்போம். இந்த ஒரு படத்துல சொல்லுவான், இன்னும் எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க, நமக்கு மட்டும் யாருமே அடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கல. நமக்கு வருவாங்க ஒரு கோயில் பூசாரி, அப்புறம் அவங்க யாராவது கிடப்பாங்க வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணுவோம். அது மாதிரி நம்ம யாரெல்லாம் ஏப்ப சாப்பையோ அவங்களதான் அடிப்போம். ஆனா இவன் யாருன்னா பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், நல்லதே செய்வோம், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி காளை, முரட்டு காளையை ஜெயித்தவன் யாரு? சிவபெருமான். அவன் ஏறி உட்கார்ந்து இருக்கான இந்த காளை யாருன்னா பக்கத்திலேயே யாரும் போக முடியாத முரட்டு காளை. அதுதான் தின்போர் விடைன்னு அர்த்தம். திண்மையான மதில்கள், அந்த மதில் இருக்கு இல்லையா, அந்த இதோட மதில் இருக்குல்ல, நம்ம அந்த காளையோட மதிலுடைய உயரத்தை வச்சுதான் அதனுடைய வலிமையும் அதனுடைய ஆக்ரோஷமும் கணக்கெடுப்படும். ஆனா நான் இங்க பாக்குறேன், இங்க ஆப்பிரிக்கால எத்தியோப்பியால தின்தோல் விடையெல்லாம் இருக்கும். ஆனா பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும்? ஆட்டுக்குட்டியை விட சாஃப்டா இருக்கும். யாரு வேணாலும் நீ கூட்டிட்டு போலாம், யாரு வேணாலும் நீங்க கூட்டிட்டு போலாம். யாரு பக்கத்துல இப்படி இருந்தா பயந்துரும். நான் நினைப்பேன், சே என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு காளைனா காளைதான். ஒண்ணுமே இல்லைங்க சாமி. அடியன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு 3:30 போல ஒரு 4 மணிக்கு போனா பீஸ்ஃபுல்லா பார்த்தேன் அம்மாவை. 4 மணிக்கு நான் ஒரு சூட்சமா சொல்லித்தரேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இப்ப தெரியல, நான் சொல்றது 10, 12, 16 வருஷத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு கதவை திறப்பாங்க. சல்லுன்னு போய் அம்மாவை அப்படியே ரொம்ப நேரம் நின்று பார்க்கலாம். அதனால 4 மணிக்கு போனா 3:45 போனோம். கோவில் எல்லாம் பூட்டிருப்பாங்க. நான் ஒரு நாள் கோவில் தெற்கு கோபுரத்துக்கு போறேன். அந்த வாசல்ல மாசி வீதிக்குள்ள போறேன். மாசி வீதியில யாருமே இல்லை. எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, மதுரை எம்பதி நைட்டு 12 மணிக்கு போனாலும் முதுகுல தட்டிடே பார்த்து போக மாட்டேயா அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டம் இருக்கும். நைட்டு 12 மணி 2 மணிக்கு போனாலும் அவ்வளவு ரஷ்ஷான ரோடு. மத்தியானம் 3 மணி 3:50 இருக்கும். பாக்குற ரோட்ல யாரோட ஒரு ஈக்காக்கா இல்ல. நான் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கேன் பேக்க போட்டு. என்னடா ரோட்ல யாருமே இல்ல, என்னன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா எல்லாரும் சைட்ல தான் நிக்கிறாங்க, யாருமே என்ன ஆச்சு தெரியல. நான் போயிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் ஏன்னாரு பார்த்து, என்னப்பா என்ன ஏன் திரும்பி பாக்குறேன், எனக்கு பின்னாடி அவரு தின்தோல் ஒரு பெரிய கால் அப்படி நிக்குது. அப்படி அந்த இடத்துல அந்த காலை யாருனாலையும் கோயில் காளையா சுவாமி, யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. வந்ததுன்னா வழி விட்டு தான் நிக்கணுமா. நீங்க வழியில குறுக்க நின்றீங்கன்னா குத்தி குடல் எடுக்காம போகாது. அதுக்கு அப்படி ஒரு மெஜஸ்டிக். நான் குறுக்க நடந்து வரப்ப நடந்து வர ஸ்டைல் பாத்தீங்கன்னா சிங்கம் கூட கொஞ்சம் கம்மியா நடக்கும். அதனுடைய ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது. சொல்லிட்டு அவரு கண்ணை காமிச்சாரு. நான் பார்த்ததுதான் தாமசம், சப்த நாடியே அடங்கிருச்சு. அட பாருங்களா, யாராவது சொல்லிருந்தீங்களா, இவராவது சொல்லிட்டாரு. வேகமா ஓடி போய் இந்த சைடு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதுல ஏறி நின்னுட்டேன். எல்லாரும் மூச்சு விடல. அது நேரா போகுது. ஒரு கடையில வாழைத்தார் தொங்க விட்டு இருந்தாங்க. அப்படி வெடுக்குன்னு இழுத்துச்சு. வாழைத்தார கீழே போட்டு லைட்டா சாப்பிட்டுச்சு. நேரம் இன்னொரு கடைக்கு போச்சு. யாரும் எதுவும் பேசல. ஏய் அப்படின்னு கூட விரட்டல. பயம். ஏன்னா ஏன்னு சொன்னா சோழியை முடிச்சுட்டு தான் அந்த மாடு நிக்குமா. சோழியை முடிச்சுதான் நிக்குமா. அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்போ அது போயிட்டு உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது மாடு அது வேலையை அந்த வீதியை கடந்த உடனே அவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் இயல்பு வாழ்க்கை. ஒரு தாதா ரவுடி எல்லாம் வந்தா எப்படி பயப்படுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போதுதான் தோணுச்சு, அப்பங்கிட்ட இருக்கிற மாடு யாருன்னா
33 கோடி தேவர்களும் எதிர்த்து நின்றாலும் அவர்களையெல்லாம் தோற்கக்கூடிய ஆற்றலுடையது அந்த காளை. அது பேரு தின்போர் காளை. சிவபெருமான் தன்னுடைய அந்த எந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு வீரபத்திரர் எல்லாம் போறப்ப இந்த தின்போர் காளையும் கூட்டிட்டு போப்பா அப்படின்றாங்க. அறம் உடையவர்களுக்கு காக்கும், அறமற்றவர்களை வீழ்க்கும் என்று சொல்லுகின்ற அந்த தின்போர் காளை, சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய காளை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பயங்கரமான வலிமையுடைய போர் தன்மையுடைய காளை. அதுதான் அடக்கி வச்சிருக்காங்க. நீங்க எல்லா காளையிலையும் மூக்கணாங்கயிறு இருக்கும் பாத்தீங்களா? எல்லா காளையிலையும் மூக்கணாங்கயிறு இருக்கும். நீங்க சிவபெருமானுடைய நந்தி காளை எல்லாத்துலயும் மூக்கணாங்கயிறு இருக்கும். அந்த மூக்கணாங்கயிறு தான், மூக்கணாங்கயிறு எடுத்தா என்ன ஆயிடும்? எவ்வளவு பெரிய காளையா இருந்தாலும் என்ன ஆயிடும்? அது சரண்டர். அதனுடைய இறைவன் அமருவதற்கு அது அடங்கி நிக்கணும். அடங்கி நிக்கிறதுக்கு என்ன கயிறு வேணும்? மூக்கணாங்கயிறு வேணும். நீங்க நந்தி பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கும், மூக்கணாங்கயிறு போட்டிருப்பாங்க, நாக்கு அப்படி மேல சுருட்டி இருக்கும் பாத்தீங்களா? நாக்க மேல சுருட்டி நந்தி அப்படி எந்திரிக்கிற மாதிரி ஒரு காலை ஊண்டி இருக்கும். இதுதான் நந்தியம் பெருமாள். அதுவும் போர் விடை தான். என்ன சொல்லுது? நமக்குள்ள இருக்கக்கூடிய 6 விதமான அந்த குரோதங்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு நிக்கலாம். கொந்தளிச்சு போர் செய்வதற்கு தயாரா நிக்குதான். சிவபெருமான் மூச்சு காற்று என்ற 16 அங்குல மூச்சின் மூலமாக அத்தனையும் அடக்கி அந்த ஆன்மாவுல ஏறி வைக்கிறான். அதுதான் அந்த விடையேறுகின்றார். இருக்கிறதுலயே பெரிய கெட்ட குணம் யாருனாலே நிக்க முடியாத கூட இந்த 6 குணங்கள் தான். காம, குரோத, மோக, மத, மாச்சரிய, லோபம் என்று சொல்லுகின்ற 6 குணங்கள். இந்த 6 குணங்களை உடைய திமிருகின்ற காலை தான் நாம. இந்த திமிருகின்ற காலை எதுக்கு அடங்காத காலை? மாட்டுக்காரவே மாட்டை கொஞ்சம் 10 கடைன்ற மாதிரி இது எங்க வேணாலும் போய் மேயும், எந்த காட்டுலையும் மேயும். எதையும் செய்கின்ற காளைய அடக்குகின்ற ஆற்றல் மூக்கணாங்கயிறுக்குத்தான் உண்டு. அந்த மூக்கணாங்கயிறு என்பது மூச்சு. நம்முடைய மூச்சு காற்றின் மூலமாகத்தான் இந்த கொதிக்கின்ற திமிருகின்ற நம்முடைய 6 விதமான காம, குரோத, மத, மாச்சரிய, லோப அந்த எண்ணங்களை எல்லாம் அடக்க முடியும் மூச்சு காற்று ஒன்றின் மூலமாக. மூச்சு காத்த சரத்தை சரம்னு சொல்லுவோம். அது பேர் சரம். சரம்னா மூச்சு காத்து. நகருகின்ற பொருள் எல்லாம் சரம், நகராத பொருள் எல்லாம் அசரம். அதான் அண்ட சரம் அசரம், அண்ட சராசரம்னு சொல்றோம். அண்ட சராசரம்னா நகருகின்ற பொருள், நகராத பொருள். நமக்கு மூச்சு காத்து நகர்ந்துகிட்டே இருக்கு, அது பேரு சரம்னு சொல்லுவோம். அது பேரு சரம்னு சொல்லுவோம். அந்த சரத்தை, அந்த சரம் தான் பெருமான் மாலையாக சூடுகின்ற சரம். நீங்க ஒவ்வொரு தடவை மூச்சு காத்து இருக்கிறீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நீங்க ஒவ்வொரு முறையும் மூச்சு காலத்தை இழுத்து விடுறீங்கல்ல, அந்த மூச்சு காத்து உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு என்ன ஆகும்? மேல போய் மாலையா விழுகும். உள்ள இருக்கிற சிவலிங்கம், சிவலிங்கம் இருக்குல்ல, நீங்க இழுக்கிற மூச்சு காத்து சிவலிங்கத்துக்கு என்ன ஆகும்? போய் மாலையா விழும். நல்லா கவனிங்க. நீங்க முழு மாலைய நீங்க ஒரு மாலை எடுத்துட்டு போறீங்க கோயிலுக்கு பால் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கட் பண்ணி விநாயகருக்கு ஒரு பீஸ், கொஞ்சம் கட் பண்ணி யாருக்கு? அம்பாளுக்கு ஒரு பீஸ், கொஞ்சம் கட் பண்ணி யாருக்கு? நம்ம சிவனுக்கு ஒரு பீஸ் கொடுத்தா அது அப்படி கதம்பத்தை அப்படி கொடுக்கலாம். கதம்பத்தை மாலை இருக்கு, மாலை அப்படி கொடுக்கலாமா? மாலையை கட் பண்ணி கொடுக்கலாமா சாமி? மாலையை கட் பண்ணி கொடுக்கலாமா? நீங்க கான்சியஸ் இல்லாம எடுக்கிறீங்கல்ல மூச்சு, அதெல்லாம் கட்டான மாலை. 16 அங்குல மூச்சு கிடையாது, 12 அங்குல மூச்சு. குஞ்சம் இல்லாத மாலை சாமிக்கு போடுறீங்க. அதனாலதான் சிவபக்தி முழுமையா ஆகல. 16 அங்குல மூச்சை முழுமையா கான்சியஸா எடுத்து தொப்புள் கொடியிலிருந்து 16 அங்குல மூச்சை எடுத்து விடும்போது உள்ள இருக்கிற சிவலிங்கத்திற்கு முழுமாலை விழுகும். அப்படி முழுமாலை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, காம, குரோத, மத, மாச்சரிய, லோபம் என்ற திமிருகின்ற காலையெல்லாம் அடங்கி போயிடும். 5 வேடர்கள் அடங்கி விடுவார்கள். 5 யானைகள் அடங்கி உட்கார்ந்து இருக்கும். 5 பறவைகளும் பறக்காம சிறப்புடிந்து உட்கார்ந்து இருக்கும். மூச்சு காற்றை சரியாக பூரித்து, சரியாக உள்ளிழுத்து, சரியாக செய்வதுதான் நீங்க தினமும் உள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய பூசை. இப்ப நீங்க வெளியிலேயே மாலை போடணும்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். நீங்க வெளியிலேயே மாலை போடுறது தெரியலன்னா உள்ளுக்கு நான் மாலை போடுறப்ப வருகின்ற குறை உங்களுக்கு நான் சொன்னா புரியுமா? அதனாலதான் முதல்ல வெளியில மாலை போடுங்கன்னு சொல்ல வச்சோம். வெளியில போய் மாலை போடுங்க சாமி, கரெக்டா மாலையை போடுங்க, பின்னம் இல்லாத மாலையை போடுங்க.
அந்த மாலையில வைக்கிற மலர் எப்படி இருக்கக்கூடாது? யாரும் தொட்ட மலரா கூடாது, முகர்ந்த மலரா இருக்கக்கூடாது, யாரும் நம்ம பூச்சிப்பட்ட மலரா இருக்கக்கூடாது, தேன் இல்லாத மலரா இருக்கக்கூடாது. இதெல்லாம் தொடுத்து சாமிக்கு மாலையா போடுங்கன்னு சொல்லி சொல்லி அது எவ்வளவு புனிதமோ அது போல நீங்க மூச்சு காத்து உள்ள இருக்கும் போது யாரை பற்றிய நினைப்பு இருக்கக்கூடாது, யாரை பற்றிய தவறான எண்ணம் இருக்கக்கூடாது, சிலந்தி போன்ற அந்த வடவடையான எண்ணம் இருக்கக்கூடாது, நீங்க மற்றவர்களுடைய வாசனை அதை வந்துடக்கூடாது. முழுவதுமா சிவத்தை நினைச்சு தியானித்து நீங்க உள்ள முழுக்காத்து இருக்கிறது எல்லா மலர்களையும் மொத்தமா சேர்த்து 16 அங்குல மாலையை கொண்டு போய் உள்ள இருக்கிற சிவலிங்கத்திற்கு அப்படியே சாற்றுவதற்கு சமம். இப்ப வெளியில சரியா பண்ணாதான் உள்ள சரியா பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். வெளியவே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அட போய நான் ஏன் சிவனுக்கு மாலை போடணும் போய அப்படின்னு போயிடும். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மூச்சு காற்றினுடைய மிகப்பெரிய அந்த சூட்சமம் புரிஞ்சிச்சா? 16 அங்குல மூச்சு வந்தது அப்படின்னா அதனாலதான் என்றும் 16. என்றும் 16 அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நிலை என்னன்னா வயது அல்ல, மூச்சு காத்து என்றும். மூச்சு காத்து என்றும் 16 இருந்தா சிவனுக்கு முழுமாலை விழுந்து கொண்டே இருக்கும், சிவப்பூசை பூரணமா இருக்கும், உடம்பு நிலையா இருக்கும், உடம்பு அழியாது. உடம்புங்கிற கோயில் அழியாது. ஏன்னா சிவப்பூசை நடந்துட்டு இருக்கிற கோயில அழிக்க முடியாது, அழிக்க கூடாது. யாரும் அழிக்க கூடாது. சிவப்பூசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கோவிலை அழிக்க கூடாது. யாரு அழிக்க கூடாது? யமன் அழிக்கக்கூடாது. அவன் சிவப்பூசை நடக்கின்ற கோயில் அழிக்கிறதுக்கு பாசக்கேர வீசினான். அடமடையா உள்ளுக்குள்ள சிவப்பூசை நிகழ்ந்திருக்கு, அந்த கோயிலை இடிக்கலாமாடான்னு வந்து ஏற்றினார் சுவாமி. அப்ப அந்த 16 அங்குல மூச்சு என்பதுதான் நீங்க டெய்லி பண்ற சிவப்பூசை. இந்த 16 அங்குல மூச்சை வரணும் அப்படின்னா இயல்பாவே உங்களுக்கு 16 அங்குல மூச்சு யாருக்கு வரும்னா குழந்தைகளுக்கு வரும். குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு 16 அங்குல மூச்சு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தொப்புள் கோடியிலிருந்து இந்த நாசி வரைக்கும் வரும். அதுதான் 16 அங்குலம். 16 அங்குலம்னா முளம் போட்டுறாதீங்க, 16 அங்குலம்னு ஒரு விரற்கடை தான் ஒரு அங்குலம். இந்த விரற்கடை உங்க தொப்புள் கிட்ட இருந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்க நாசியில வந்து 16 முடியும். 16 விரல் கடை தான். இந்த 16 விரல் கடையில இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில இப்ப நம்ம இருக்கிற மூச்சு வயிற்றுக்குள்ள போகாது, நெஞ்சில இருந்து ஆரம்பிப்போம். 12 அங்குல மூச்சை 4 அங்குலம் போயிடும். இயல்பா அந்த குழந்தைக்கு ஏன் வருதுன்னா குழந்தைக்கு என்ன கிடையாது, யாரு மேலையும் விருப்பு இருக்கு. அம்மா மேல விருப்பு இருக்குல்ல, அதனால விருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அம்மா மேல விருப்பு இருக்கு. அம்மா மேல விருப்பு இல்லாம எந்த குழந்தையா இருக்குமா என்ன? யாரு மேலையும் விரோதம் இல்லாம இருக்கு. 16 அங்குல மூச்சு இயல்பாவே உங்களுக்கு வந்துடும். எங்க சுத்தினாலும் இங்கே வர்ற நல்லால பாத்துக்க, இந்த பாரு இந்த விரோதம் இல்லாம இரு, நான் எங்க சுத்தினாலும் இங்கே வந்து எங்களை அடிக்கடி எங்களை குத்தி காமிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய வேலை இதுதான் சாமி, என்னுடைய வேலை இதுதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நான் சொல்லியே ஆகணும். இந்த ஒரு காரணத்தினால யாரோ ஒருவர் தன்னுடைய விரோதத்தை பூஜ்யமாக்கி கொண்டு முழு சிவமாக அமைகின்றார் என்றால் அதுவே அடியேன் செய்த பெரும் பக்தி. அவ்வளவுதான். அதுதான் நான் இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கான பயன். சரி, இவன் சொல்றானே ஆனந்தன்றவன் 5 விரோதியை 2ஆ குறைச்சுக்குவோமா அப்படின்னு நீங்க நினைச்சாலே போதும், பாதி தேடிட்டீங்க. எதுக்கு கழுத கன்றாக அந்த 3 பேருக்கு செஞ்சு அந்த 2 பேருக்கு செஞ்சு முடிச்சு விட்டுருப்பா, 0 ஆக்கி விட்டுருவோம், இப்ப ஈஸியா போயிடலான்ட்டானே அதையும் முடிச்சு விட்டுரும் அப்படின்னு அந்த 5 பேரையும் 0 ஆக்கி விரோதத்தை இல்லாம, அப்ப விரோதம் இல்லை நீங்க படுக்கும்போது அந்த மூச்சு காற்று 16 அங்குலமாக ஒவ்வொரு மூச்சு காற்றுக்கும் ஒரு மாலை போய் விழுகும். உள்ள இருக்கிற சிவலிங்கத்துக்கு உள்ள இருக்கிற சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் ஒரு மாலை போய் விழுகும். சிவபூசை மிகச் சிறப்பாக நிகழும். உடம்புல ஒரு வியாதி இருக்காது, உள்ளத்துல ஒரு வியாதி இருக்காது. நீங்க எடுக்கின்ற காரியம் சீர்பெறும். நீங்க தொடங்கி வைக்கின்ற அத்தனையும் துளங்கும். வெற்றி எங்கும் கிடைக்கும். நீங்க பார்க்கின்ற அத்தனையும் துளங்கும். சரிங்க ஐயா, நம்ம விரோதம் இல்லாம இருக்கிறோங்க. ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. கிடையாது, அது கணக்கு கிடையாது. நம்ம கோவில்ல நம்ம கூட்டி சுத்தம்லாம் வச்சுக்கோம். அவங்க கோயில அவங்க குப்பை வச்சிருந்தாங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு தான் அது, நமக்கு கிடையாது. நம்ம சிவலிங்கத்தை நம்ம கிளீனா வச்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். நம்ம திருத்தத்துக்கு வரல, இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற குறையை நம்ம சரி பண்ண. சரி, புரிஞ்சுதுங்களா? அப்போ தின்போர் விடையான் என்றால் திமிருகின்ற வீரத்தை உடைய, போர் குணமுடைய, அந்த திண்மையான தோள்களை உடைய அந்த காலையை தன்னுடைய இடமா அவன் புலியை அடக்கிடலாம், சிங்கத்தை கூட அடக்கிடலாம், காளையை அடக்க முடியாது. சிங்கத்தை கூட அடைச்சிடலாம்,
ஏன்னா அது பசியா, அது பசிக்காக மட்டும்தான் குரோதமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, மற்ற உலகங்கள பசி வந்தா மட்டும்தான் குரோதமா இருக்கும். இதுக்கு அப்படி கிடையாது. நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சு அப்படி நல்ல எல்லா கையில இருக்கும்போது ஒரு திமிர் இருக்கும். அதுக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கும். நல்லா சாப்பிட்டு ஒரு திமிருக்குள்ள இருக்கும். அந்த அந்த திமிர் எதனால வந்ததுன்னா நம்முடைய ஆற்றல் அப்படிங்கறதுனால வந்துச்சு. இவன் யாருன்னா அப்பேற்பட்ட அந்த காளையை அடக்கி அதை வாகனமாக உடையவன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் 4 வரி இருக்கு. நம்ம ஒரு வரியில 4 அடி தான் பார்த்திருக்கோம். இன்னும் 4 வரி இருக்கு. 4 வரி பார்த்து முடிக்கிறப்போ நான் ஒரு ஆற்றலா விழுவேன். காலில் எல்லா காலையும் பாக்குறவங்க அத்தனை காலையும் விடுவேன். எந்த வித தயக்கமும் இல்லாம வருவேன். எத்தனை தடையும் விழுவேங்கிற ஆற்றல் உங்களுக்கு இது முடிகிறப்ப வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேராளன் என்ற பெரும் மாயையை சிவம் அழிக்க காத்திருக்கின்றது. ஆம், சிவம் அழிக்கும் கடவுள் தான். அவன் அழிப்பது எல்லாம் நம்மளுடைய மாயைகளை, நம்மளுடைய இருளை. அதைத்தான் அவனுக்கு அழிக்க தெரியும். நம்மை வாழ்விக்க வந்த அந்த பரம்பொருளை, விண்ணுக்கு ஒரு பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத வெளுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை. யாராவது நாக்குக்கு தானே இனிக்கும், நாக்குல பட்டாதானே இனிக்கும். கண்ணுல பட்டாலே இனிப்பானா. கண்ணுக்கு இனியானை. கண்ணுல அவன் சிவலிங்க திருமணில என்ன இருக்குன்னு இன்னும் நான் தெரிஞ்சுக்கல. கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல, கை இல்ல, கால் இல்ல. ஆனாலும் சிவலிங்க திருமணிக்கெல்லாம் வேஷ்டி சுத்துறது, அங்கவஸ்திரம் போடுறது அதெல்லாம் தப்பு. வேஷ்டி சுத்தினாலே கீழே இருக்கிறது அவனுக்கு காலுன்னு அர்த்தம். மேல இருக்கு எதுவுமே எதுன்னு சொல்ல முடியாத இடம் அப்படின்னு சொல்லணும். வேஷ்டி சுத்துறது, சாமிக்கு அங்கவஸ்திரம் மாட்டுறது, நாகாபரணம் வைக்கிறது, நெற்றியில திருப்பட்டை வைக்கிறது, எதுவுமே அவனுக்கு குறியீடு கிடையாது. அப்படி அவனை பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு இனிமை கிடைக்கும் பாருங்க. அப்படியே கண்ணுல பட்ட உடனே 5 இந்திரியங்களுக்கும் இனிக்கும். 5 இந்திரியங்களும் இனிப்பாகும். பாத்தீங்களா? அப்பேற்பட்ட ஆற்றலுடையவனை நாம பார்க்க இருக்கணும். சபரிநாதன் ஐயா சுவாமி திருவடி வணக்கம். அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம் கிடைக்கும் ஐயா. நம்ம இங்க கீழ இருந்து இப்படி பார்த்தாலே அப்படியே நம்ம நெஞ்சு அப்படியே நிமிருங்கய்யா. அப்படியே பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்த உடனே ஒரு கம்பீரம் அதுக்கப்புறம் நம்ம பாடல் பாடும்போது அப்படியே நம்ம அதை அப்படியே இறங்கி அப்படியே கொஞ்சம் அந்த தண்ணி வந்து பண்ணிருக்காங்க. அடியார்கள் எப்படி எல்லாம் பாவித்திருக்காங்க. அவனை பார்த்த உடனே அவனுடைய ஆண்மை, அவனுடைய ஆளுமை, அவனுடைய வீரம், அவனுடைய தன்மை, அப்படி ஒரு கெத்து, அவனை பார்த்து சிவலிங்க திருமணியை பார்த்த உடனே ஒரு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாட உள்ளம் உருகி குலைந்து தழுவ குலைந்த நாதன் மாதிரி அவன் அப்படியே குலைந்து நிக்கிறதும் பார்க்க முடியும். நம்ம பாடுற பாட்டெல்லாம் தேவாரத்தெல்லாம் கேட்டு ஆஹா சூப்பர் சூப்பர், என்னதான் சுதி சுத்தம் இல்லாம தப்பா பாடினாலும் தங்கம் சூப்பரா பாடுறிய தங்கம், நல்லா இருக்கே தங்கம், இன்னைக்கு என்ன வேணும் உனக்கு, கார் தானே, சாங்ஷன் போயிட்டு அப்படின்னு அவர் சொல்லுகின்ற அந்த திருக்காட்சியெல்லாம் நம்ம உணரணும். அப்போ இந்த 16வது பாடல்ல தின்போர் விடையான் அப்படிங்கிற அந்த பொருளை நம்ம சிந்திச்சிருக்கோம். இனி வருகின்ற அமர்வுகள்ல நிறைய விஷயங்கள் சிந்திச்சு நம்முடைய ஆற்றல் மாயையை நாம எல்லாம் அதை அனுபவிக்க காத்திருக்கோம் என்று சொல்லி அடியார்கள் வருகின்ற புதன்கிழமை, அது அடுத்த வருடமாகின்றது, அடுத்த வருடமாயிடுச்சு. இன்னையோட இந்த வருடத்தினுடைய கடைசி திருவாசக சிந்தனை, 301வது திருவாசக சிந்தனை அப்படிங்கிறத அடியர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி மகிழ்கின்ற 3 ஆண்டுகள். இந்த 2024 வந்துச்சுன்னா 4வது ஆண்டா ஆகும். நம்ம ஆண்டை பத்தியும் கவலைப்பட போறதில்லை, காலத்தை பத்தியும் கவலைப்பட போறதில்லை, அவனை அனுபவிக்கின்ற அனுபவத்தை மட்டும் கவலைப்படுறோம். அதை பத்திதான் பார்க்க என்று சொல்லி இதை நிறைவு செய்யலாம். அடியார்கள் எல்லாரும் 300 அமர்வுகளாக தாங்கள் பெற்ற அனுபவங்களை என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது, இதனால ஏதாவது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டதா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் குரல் பதிவா நீங்க கொடுத்தா அது அடியர் பொக்கிஷமாக வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லி அடியார்கள் அந்த பரிசரை வழங்க வேண்டும் என்று சொல்லி அடியன் அத்தனை அடியார்களுக்கும் திருவடிக்கும் என்னுடைய சென்னை சேர்த்த வணக்கங்களை சொல்லி இந்த திருவாசக சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக சரவணையா சிவாய நம. திருச்சி அடுத்த வாரம் என்னை ஞாபகப்படுத்துங்க, இறைவனுடைய 2 திருவடி, அதை ஞாபகப்படுத்துங்க. அடுத்த வாரம் அந்த தலைப்பை சொல்லுங்க, இறைவனுடைய 2 திருவடி அப்படின்னு அடியார்கள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நல்லதுங்க சுவாமி. சிவாய சிவா சரவண சுவாமி. திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்குகிறேன். சிவாயம் சிவாயம் சிவாயம். நன்றிங்க சுவாமி. அதனால அடியார் பெருமக்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு குரல் பதிவை உங்களுக்கு ஏற்பட்ட, எப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க, என்ன அனுபவம், எப்படி இருந்தது, அது மாதிரி அனுபவங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா அது நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியானுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உள்ளீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய அடியார்கள் கொடுத்திருந்தாங்க. கலாவதி அம்மா கொடுத்தா அது கேட்கும் போது அடியனுக்கு கண்ணீர் ஊற்று, அப்படியே கண்ணீர் பெருகி அப்படியே அடியன் நிலை குலைந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க சுவாமி. சொக்கநாதர் ரொம்ப ஸ்டார்டிங்ல மட்டும் தான் பாடுவோம். அன்னைக்கு முதல் நாள்னால ஸ்டார்டிங்லயும் பினிஷிங்லயும் பாடணும் சுவாமி. எப்பயுமே சொக்கநாதர் ரொம்ப ஆரம்பத்துல மட்டும்தான் நம்ம பாடுகின்ற மரபா வச்சிருக்கோம். அதனாலதான் சுவாமி. சிவ 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 சிவ. அடியார்கள் இன்றைய தினம் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லி நிறைவு செய்யலாம். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. ஒரு காலத்துல அனுபவம் சொல்லணும்னா நான் நீன்னு போட்டி போடுற மக்கள் இப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, எங்களை ஆள விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல. இன்றைய தினம் அடியார்கள் கண்ணி அனுபவம் சொல்லணும்னா நம்மளை அனுப்புற மாதிரிலாம் கிடையாது. நைட்டு 12 மணினாலும் இங்க உட்கார்ந்துதான் இருக்கணும். அதனால யாராவது அனுபவம் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நமச்சிவாய். அடியார்கள் சொல்லலாம். யாராவது அனிமொழி அம்மா சொல்லலாம். அனிமொழி அம்மா. சுவாமி ஐயா, இன்னைக்கு வந்து ஆற்றல் மனநோய் பத்தி சொல்லிருந்தீங்க ஐயா. இன்னைக்கு என்னால பேச முடியல, வார்த்தையே வரலைங்க ஐயா. சிவ சிவா. உடல் நோய் மனநோய் பத்தி சொல்லியிருந்தீங்க ஐயா. எனக்கு என்னுடைய ரிக்வஸ்டுங்க ஐயா, எனக்கு வியாழக்கிழமை மகனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கூட்டிட்டு போறோம். வெண்மதிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நாங்க செக்கப்புக்கு கூட்டிட்டு போறதாக இருக்கு. அடியார்கள் எல்லாம் கொஞ்சம் எனக்கு வேண்டிக்கிட்டா கொஞ்சம் என்ன பரீட்சை ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கிற மாதிரி. எந்த குறை இருக்கா சாமி? பெருமான் குறையே இல்ல, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் வரும். உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எந்த குறையும் வரவே வர. இதுல நம்ம குடும்பத்துல நிறைய பேருக்கு நிகழ்ந்திருக்கு. குழந்தைக்கு எந்த குறையும் இருக்காது. அவங்களுக்கு முழு பூரணமா சரியா இருப்பாங்க. ஆலவாய் சொக்கநாதர் திருநீலகண்டம். சிவாயம் கவலையே பரவாயில்ல. அணிமொழி அம்மாவை அழைக்க வைத்தது அவன் தானே. அணிமொழி அம்மாவை அழைக்க வைத்தது 255வது அமர்வுல ஜாயின் பண்ணேன். இது எனக்கு இப்ப இது 51 அமர்வு தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இவ்வளவு நாள் தான் வந்திருக்கேன். நான் எவ்வளவு எனக்கு மாற்றங்கள் என்னுள் வந்தது சிவபெருமான் தான் ஐயா. நான் மகன் கிட்ட இருக்கேன் அப்படின்றதுனால அவங்க குழந்தை அப்படிங்கறதுனால டாக்டர் வெயிட் பண்ணுங்க, குழந்தையிலே பிறந்தப்பவே தெரிஞ்சிருச்சு, வெயிட் பண்ணுங்க, நீங்க அது குழந்தை வளர வளர அதுவே சரியாயிடும் பாப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. இப்ப மகன் 12 வருஷம் ஆச்சு. நான் அப்பவும் நினைச்சுப்பேன் சிவபெருமான்
பொறுமையா இருக்க சொல்றாரு அப்படின்ற மாதிரிதான் நான் அப்ப நினைச்சுப்பேன். ஆனா தொட்டலாட்டம் முதல்ல அழுகுவேன். எனக்கு எப்படி எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு வந்து என்ன சொல்றேங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிதான் நான் அழுகுவேன். பொறுமையா இருக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது, இதுக்கும் ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைச்சு அழுதுப்பேன். இப்போ வியாழக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்றேன். கவலைப்படாதீங்கம்மா. நீங்க சொன்ன உடனே பாருங்க, ராகவன் ஐயா இறைவனுடைய உடனே சுவாமியினுடைய கலல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கட்டாயம் எந்த ஒரு ரிமார்க்கும் வராதுங்கம்மா, நல்ல ரிசல்ட் தான் வரும். வேல்மாறல் படிங்க. எனக்கு இந்த ஹார்ட் அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னவங்களுக்கு எல்லாம் அடியேன்னு சொல்லி நல்ல ரிசல்ட் சொன்னதே இந்த வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க அதை படிங்க, இறைவன் கட்டாயம் துணை இருப்பார். பாதம் தரிசனம் காட்டிட்டாரு பாருங்க, திருவடி தரிசனம் கிடைச்சிருச்சு. கவலைப்படாதம்மா, தைரியமா இருங்க, நல்லா இரு. நல்லாதான் வரும், நார்மலா இருக்கு, கவலைப்படாதீங்க. அம்மா அவருக்கு இப்ப நல்லா இருக்குதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியா தைரியமா இருங்க, இறைவன் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை அடியனுக்கு தெரியவே தெரியாது இல்ல? உங்க பிரச்சனை அடியனுக்கு தெரியுமா? அம்மா கூப்பிடணும்னு சொல்லி யார் சொல்லிருக்கா? பெருமான் தான் சொல்லியிருக்காரு. இதுலயே தெரியலையா சுவாமியுடைய முழு அனுகிரகமும்? ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப இதாதான் இருந்தேன். இன்னைக்கு வந்து நீங்க உடல் நோய் மனநோய் அப்படின்றத சொல்லும் போதே எனக்கு ஆரம்பத்திலேயே என்னால கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கவே முடியலைங்க ஐயா. அப்பவும் கரெக்ட் தான், நீங்க சிவன் எனக்குள்ள இருக்காரு, அது வந்து என்னால உணர முடியுதுங்க ஐயா. இப்ப நீங்க என்னை அழைச்ச உடனே பாருங்க, அதுவே வெளியே எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஆரம்பிக்கும் போது மனநோய் உடல் நோய் சொல்லும் போது இருந்து என்னால உட்கார்ந்து கிளாஸ் இது பண்ணவே முடியல. அப்பவே சொல்லி அழுதுருக்குந்துருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா. மணிமொழி அம்மா, வெண்மதி அம்மாவுக்கு இறைவனுடைய பெரும் கருணை சுவாமி, அவங்களுக்கு எந்த குறையும் வராது. அடியார்கள் அத்தனை பேரும் முழு தவத்துல நிக்கிறோம், நாங்க தவத்துல நிக்கிறோம் சுவாமி. அந்த குழந்தைக்கு பெரும்பாலும் எந்த குறையும் இல்லாம எல்லா விதமான வளங்களும் நலங்களும் ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்ணி, மீனாட்சி, அடியனுடைய குருநாதர் என்ற எல்லா அடியார்களுடைய குருவர்களும் திருவள்ளும் நிலைக்கப்பெற்று அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பெரும் பேற்றை வாழையடி வாழையாக பெற்று இகபர சௌபாக்கியத்தோடு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வு பெற வேண்டும் என்று அடியன் குருநாதர் திருவடி பணிந்து வாழ்த்தி வாழ்த்தி அவங்களை வாழ்த்துக்கின்றேன் சுவாமி. நல்ல நிமித்தம் காமிச்சிருச்சு, சங்கிலிகள் உடைந்தது சாமி, சங்கிலிகள் எல்லாம் உடைந்தது. வெள்ளிக்கிழமை காலையிலேயே நான் ரிசல்ட் எனக்கு சொன்ன உடனே நான் வந்து இது பண்ண போறேங்க ஐயா. நான் வந்து கோயில்ல போயிட்டு அழுது சாமி முன்னாடி இருந்து அழுகதான் செய்வேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, அழுகதான் செய்வேன். எனக்கு வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு நான் உங்களை வெறுக்கவும் இல்லை, எனக்கு கோபமும் இல்லை. ஒரு சில நேரத்துல இப்ப என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கூட நான் நினைக்கல. எனக்கு அப்படியே இருந்தாலும் நான் எங்க சுத்தினாலும் உங்க கால் அடியில தான் வந்து வெளில போறேன். நான் வந்து கோவப்படுவோம் இல்ல, நான் எனக்கு காப்பாத்தி கொடு அப்படின்ற மாதிரிதான் நான் கேட்டுப்பேன். நீங்க மாயேன்னு சொல்லும் போது கூட நான் நினைச்சுப்பேன், என்ன உறவுகள் அப்படி இருந்தாலுமே அந்த உறவுகளுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியல இல்லைங்க ஐயா. கண்டிப்பா செய்யணும் சாமி, நம்ம உறவுகளை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்குள்ள இருக்கதான் செய்யும். அதனால அவங்களுக்கு முழு பூர்ண குணம் கிடைக்கும் சாமி. நீங்க அளவே வேண்டாம். அடியார்கள் மத்தியில சொல்லியாச்சு, அடியார்கள் என்பது கைலாயம், கைலாயம் சொல்லிட்டோம் சாமி. அது குருநாதரும் கேட்டுட்டு இருக்காரு இத. அப்படிங்கிறப்போ எந்த குறையும் இல்ல சாமி. பெருமாள் அழைக்க வைத்து உங்க குறைகள் எல்லாம் சொல்ல வைத்து அவருடைய திருப்பாத தரிசனத்தையும் காமிச்சு உங்களுக்கு முழுமையா அவனுடைய தரிசனத்தை கொடுத்திருக்காரு சாமி. குறை ஏதும் இல்ல, முழு பூரண குணத்துல அம்மா வருவாங்க. தைரியமா போயிட்டு வாங்க, அப்பா கூடவே இருக்காரு. 16 கோயம்புத்தூர்ல தான் செக்அப் பண்ணிட்டு இருந்தோம். எங்களால வந்து அமௌண்ட் பே பண்ண முடியாம இருந்து இப்ப பெங்களூர்ல ஃப்ரீ இதுலதான் ட்ரஸ்ட் எல்லாம் பண்றோம், பாத்துட்டு இருக்கோம். இப்போ இதுதான் கடைசி டைம். அடுத்து என்ன இந்த டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, அடுத்த டைம் அப்படின்னா நீங்க ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுதான் கடைசி டைம் ஐயா. எல்லாம் சரியா இருக்கும் சாமி, எல்லாம் சரியா இருக்கும்.
ஆடுகின்ற திருக்கூத்த பெருமான் அங்க ஆடி அவங்க சரி பண்ணிடுவா சாமி. தைரியமா இருங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. நீங்க வந்து சொல்லுவீங்க சாமி. கனிமொழி அம்மாவை அடியே ஏன் நல்லதாதான் நடக்கும். நான் அனுபவிச்சிருக்கேம்மா. கைமேல் பலன்மா அது. வேல்மாறல் படிங்கம்மா, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. வேண்டத்தக்கது அருகோயினி, வேண்ட முழுவதும் தருகோயினி, எல்லாமே அவர் தருவாரு. நீங்க கவலையே படாதீங்க. இப்ப அவன் நல்லாதான் இருக்கான். உங்களுக்கு ரிசல்ட் தான் தெரியும், நல்லதா தான் வரும். எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நமக்கு அப்பா இருக்கா, எல்லாமே நம்மளை பத்தி. நாளைக்கு காலையில எல்லா அடியார்களும் ஒரு முறை நம்மளுடைய குரூப்ல போட்டுருவோம். வேலுண்டு வெளியின் குரூப்ல எல்லாரும் வேல்மாறல் படிப்போம். வெண்மதி அம்மாவுக்காக எல்லாரும் வேல்மாறல் தொடர்ந்து படிக்கிறோம். முருகன் எங்க போயிருவான், எங்க அப்பா எங்க போயிருவான்னு பாத்துருவோம். நாங்களும் அவனை பாத்துருவோம். தைரியமா இருக்கு, தைரியமா எல்லாமே நல்லது சாமி. தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்க. எல்லாருமே எல்லாருடைய பிரார்த்தனைகளும் இருக்குதும்மா. பரிபூரணமா நல்ல ரிசல்ட் வரும். பரிபூர்ணமா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் மூலமா நல்ல ரிசல்ட் வரும்மா. நல்ல கவலைப்பட. பேர் என்னங்கம்மா? பாப்பா பேரு நம்ம கூட தான் நல்லா அவன் பையன் அவன் வெண்மதி என்னது பையன் 12 வருஷம் ஆச்சுங்கம்மா அவனுக்கு. நம்ம குடும்பத்துக்குலாம் வந்திருக்காங்க சமையெல்லாம் வந்திருக்காங்க, நான் பாத்திருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா சுவாமி, நினைச்சு பாருங்களேன் சுவாமி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் அம்மாவை பத்தி நான் சொல்லணும். அம்மா மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு செய்தி மட்டும் சொல்லணும். நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு செயல் இருந்ததுன்னா சாமி வழிபாடா, இந்த ஒரு சூழல்லையும் அம்மா நீங்க பாத்தீங்கன்னா அனிமொழி அம்மா ஒவ்வொரு முறையும் அவர்கள் கொடுத்த குரல் பதிவா இருக்கட்டும், பெருமான ஏற்றுக்கொண்ட விஷயமா இருக்கட்டும், எதையுமே காமிச்சுக்கல. நம்மளால தான் எல்லாரும் காமிச்சிருக்கோம். அம்மா இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறனாலதான் காமிச்சிருக்காங்க, இல்லாட்டா அதை கூட நம்ம கிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அப்பேற்பட்ட அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய அந்த உரைப்பு, பெருமான மேல கொண்ட காதல், அன்பு, இதெல்லாம் சிறப்பும். வெண்மதியன்றது எங்க சிவபெருமான் தான் சாமி. அதனால அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் தான் என்னுடைய பரம்பொருள். அவனுக்கு எந்த இதுவும் ஆகாது சாமி. அதனால தைரியமா இருங்க, எல்லாம் நன்மைக்கு. சபரிநாதன் ஐயா. ஐயா திருச்சிட்டம்பலம். பெரியவங்க எல்லாரும் கூட சிறியன் பேசுறதுக்கு மன்னிக்கணும். ஆடலோட சுத்தமா ஆடலோலாம் திருமணம் அங்கே அம்மா திரும்பி கண்டிப்பான குழந்த அவங்க குடும்பத்தாரு மன நிறைவா இருக்கிறதுக்கு. ஐயா கிளியரா கேட்கலீங்க ஐயா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பேசுங்க. சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் மன்னிக்கணும் ஐயா. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, சத்த சரியா கேட்குதுன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும். அவங்க குடும்பத்தாருக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிவாய நம்ம அடியன் சார்பாகவும் அனைத்து அடியால் சார்பாகவும் இப்பயே தையல் அம்பாள் திருவடியை பணிந்து வணங்கி, பெற்ற தாய் தான் எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்து கண்டிப்பான முறையில் காப்பாற்றி நல்ல ரிசல்ட் தரணுங்க. சிவாய திருச்சிட்டம்பலம். நாளைக்கு காலையில அந்த அம்மா நம்மளுடைய வேண்டுதல் அவங்களுக்கு வரணும்ன்றதால் தான், அடியாருடைய வேண்டுதல் அவங்களுக்கு வரணும்ன்றதால் தான் உங்க வாயால எத்தச்சே அவங்கள அனுபவ உரை சொல்ல கூப்பிட்டீங்க. அதனால அவங்க இப்படி சொன்னாங்க. எல்லா அடியாரும் அவங்களுக்காக விண்ணப்பம் வைக்கிறாங்க. கண்டிப்பா வேலுமாறல் அவங்களுக்கு படிக்க தெரியலனா கூட யூடியூப்ல போட்டு கேட்டுட்டு அது கூடயே படிங்கம்மா. கண்டிப்பா நல்லது நடக்கும்மா. சிவாய நம்ம திருவடி. அங்கவேம்மா சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. எல்லாரும் மகிழ்ச்சி. நல்லதுங்க சுவாமி. எல்லாரும் நம்ம எல்லாரும் வேல்மாறல் படிச்சுட்டோம் நம்ம வாழ்த்து செய்தி குரூப்ல போட்டுருவோம். வேல்மாறல் படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்து செய்தி குரூப்ல நம்ம போட்டுருவோம். ஆமா, போட்டுடலாம். காலையில திருப்பாவை திருவம்பாவை படிக்கும் போதே அதையும் சேர்த்து ஐயா நாளைக்கு காலையில. சரிங்க சாமி. நல்லதுங்க சுவாமி. அம்மா அங்கவே அம்மா சொல்லுங்க சாமி. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. மறுபடியும் ஒரு தடவை யூடியூப்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்றோம், எல்லாருக்கும் ஷேர் பண்றோம். அதை இன்னைக்கு வகுப்பு மிக மிக அருமையா இருந்தது. வர்ணிச்சு சொல்ல முடியல எனக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருக்கும் ஷேர் பண்றோம் யூடியூப்ல. நாளைக்கு பதிவு வந்த உடனே மறுபடியும் ஒரு தடவை எல்லா வகுப்பையும் கேட்கணும். குழந்தைக்கு நல்லா சேர்ப்பு.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடிமொழி அம்மா அத்தனை சிவ அடியார்களும் சிவ பரம்பொருள். நம்ம குடும்பத்துக்கு அத்தனை அடியார்களும் சிவத்துடைய பரம்பொருளே. அதனால இவங்க எல்லாரும் நம்ம ரொம்ப சிறப்பா எப்பவுமே நான் குரல் பதிவுக்காக நான் தான் கை உயர்த்துவேன். ஆனா இன்னைக்கு நான் கை உயர்த்தணும் அப்படின்ற எனக்கு அந்த ஒரு இது கூட இல்லை இன்னைக்கு. உண்மை இதுதான். ஆனா நீங்களா சிவனா என்னை நீ உயர்த்தல்னா என்ன, நான் வரேன் உன் கூட அப்படிங்கிற மாதிரி நீங்க எனக்கு என் பேரை கூப்பிடும் போது எனக்கு உண்மையாலுமே கூட இருக்கீங்க ஐயா. எனக்கு சிவன் இருக்காரு. எனக்கு கண்டிப்பா என் சிவன் கண்டிப்பா என் அப்பன் கூட இருக்காருன்றது எனக்கு நல்ல எப்பவுமே நான் உயர்த்துவேன். இன்னைக்கு அவரு நீ வரலையா வா நான் வரேன் வா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அறிஞ்சு உங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த தொடர்பு தான். அடியார்கிட்ட நீங்க பேசணும், அடியாருடைய மனம் உருகி நிச்சயமா கண்டிப்பா எல்லாரும் சிவன்கிட்ட விண்ணப்பம் வைப்போம், உங்க குழந்தை நல்லாயிடும். ஆனா நாமாவளி மட்டும் நீங்க விடாம சொல்லிக்கிட்டே இருங்க, எப்பொழுதுமே நாமாவளி சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா குழந்தை நல்லாயிடும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி. ஆனா ஐயா கூப்பிடலீங்கன்னா இந்த விஷயம் நமக்கு தெரியாது. நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க இத்தனை அடியா இருக்கும். இல்ல நான் நாளைக்கு குரல் பதிவா சொல்லலாம் அப்படின்ற மாதிரிதான் நான் அப்படி மனசுல நான் நினைச்சிருந்தேன். நாளைக்கு நம்ம குரல் பதிவா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு ஐயாவே நீ நாளைக்கே நான் இன்னைக்கே நான் வரேன் இப்பவே வரேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கூப்பிட்டதும் உண்மையாலுமே அதை விட எனக்கு அதிர்ச்சி ரொம்ப. சிவசிவன் அனிமொழி அம்மாவுக்கும் சரி மற்ற அடியார்களுக்கும் சரி அடியேன் சொல்றது என்னன்னா, யாருக்கா இருந்தாலும் பிரச்சனைகளை சொல்லுங்க, எல்லாரும் சேர்த்து கூட்டு பிரார்த்தனை வைப்போம். ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். கேட்க மாட்டேன்னு சொல்ற சிவன் கூட இறங்கி வரணும். ஏன்னா அடியார்களுடைய அன்புக்கு அவன் இறங்கி வருவான். கட்டாயம் எல்லா விஷயத்தையும் இந்த வழிபாடு கூட வைக்கலைன்னா அப்புறம் நம்ம எல்லாம் ஒரே இணைப்புல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அதெல்லாம் கட்டாயம் அடியார்களுக்கு செய்யணும். யாருக்கு எந்த மனக்குறை இருந்தாலும் அதை பகிர்ந்துக்கணும். இது நல்ல ஒரு சிறந்த அடியார் கூட்டம். எனவே உங்களுக்கு எந்த மனக்கவலை இருந்தாலும் சொல்லுங்க, அதற்குண்டான விண்ணப்பம் எல்லாரும் சேர்ந்து சாமிகிட்ட வைக்கலாம். சரிங்களா? சிவாய நம. ஐயா நீங்க இன்னைக்கு வகுப்புல சொன்னதுலயே அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமம், லோபம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 7 வகையான குணங்களையும் அடக்கி தரம் என்கின்ற ஒரு இதுல அதை கொண்டு சுவாமி நம்ம ஆன்மாவில ஏறி உட்கார்றார் அப்படிங்கிற அந்த காலை அடக்கி ஆன்மா மேல நம்ம சுவாமி உட்கார்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அடியேன் மெய் சிலிர்த்து போனேன். அப்படியே உண்மையாவே ஆன்மாவை போய் டச் பண்ணுச்சு. அந்த அளவுக்கு பெருமாள் அப்படிப்பட்ட உடல்ல இருக்கிறார், குடியிருக்கிறாரே, நாம் அதை நாம ஒவ்வொரு தருணத்திலையும் உணரணுமே அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு மேலிட்டுதுங்க ஐயா. சிவாய நம்ம திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம்ம. நன்றி சுவாமி. ஒரே ஒரு அடியோடு மட்டும் அனுபவம். ராகவன் சுவாமி ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க. சொல்லிட்டு அப்புறம் ராகவன். ராஜேஸ்வரி அம்மா. ஐயா ஒரே ஒரு கருத்து எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சது. நம்ம ஆன்மாவும் சிவத்தோட இதுவும் ஒன்றை கலந்துறதுன்னு சிக்கனை பிடிக்கிறதுங்கிறது அந்த கருத்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சது இல்லையா. நன்றி. நல்லது நல்லது சாமி. ராகவன் சுவாமி. சாமி சிவாய நம. திருவடி வணக்கம். அதாவது இந்த ஆன்மாவால ஆன காரியம் ஒன்றும் கிடையாது. ஆயக்கடவுன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே அப்படிங்கிற மாதிரி, உழைத்தால் உறுதி உண்டோதான் அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த ஆன்மாவால ஆகக்கூடிய விஷயம் ஒன்று கூட கிடையாது. நடத்துபவனும் ஆட்டுவிப்பவனும் எல்லாமே அவன்தான். ஆடுபவனும் அவன்தான், ஆட்டுவிப்பவனும் அதுதான், அவன்தான். அது மட்டும் இல்லாம சிக்கென பிடித்தேன், அதாவது இந்த ஆன்மாவும் அந்த இறைவனுடைய அந்த தன்மையும் ஒருமை நிகழ்வதுதான் சிக்கென பிடிப்பது அப்படின்னு சொன்னீங்க. இந்த முழு இந்த அனுபவத்தை பெருமான் கடைசியில அதை இன்னைக்கு சிந்திச்சது எல்லாமே அதாவது எப்பொழுதுமே தியரிட்டிக்கலா எல்லாமே பிராக்டிக்கலா இன்னைக்கு சுவாமி அனிமொழி அம்மா மூலியமா அதை செஞ்சு காமிச்சிட்டாரு. ஏன்னா இங்க அடியார்களுடைய விண்ணப்பம் இந்த ஆன்மாக்களால ஆகக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே இறைவனுடைய கருணையினால ஆகக்கூடியது.
அது வந்து எதேச்சையா அம்மாவை நீங்க கூப்பிட்டது, அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடுகள்ல இருக்கிறப்பையும் அவர்களுடைய நாளைக்கு அந்த அந்த மருத்துவ ரீதியா அவங்க அதுக்கான அந்த தயார் நிலையில இருக்கிறப்பையும் சிவத்தை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்க வந்து இந்த அமர்வுகளை கேட்டு அதை அவங்க சொன்ன விதமும், அது மட்டும் இல்லாம ஏதாவது இன்சிடென்டலா அம்மாவை கூப்பிட்ட உடனே அம்மா அதை சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அதை அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால அது என் மூலியமா என்ன புரிய வந்த விஷயம் என்னன்னா, நம்மளால நடக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. நம்மளுடைய குணம் ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்க. கேக்கலீங்கயா ஐயா, கேக்கலீங்கயா. இன்னைக்கு நம்ம பேசினது பாத்தீங்கன்னா நோயும் நோய் நீக்கமும் பற்றி தான் நிறைய பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க முழுவதுமாகவே நோயும் நோய் நீக்கம் பற்றி தான் பேசணும். அதனால நோய் நீக்கத்தை பற்றி பேசும்போது அம்மா அதுக்காக அதனால நோய் நீங்கும் சாமி, இத வந்து மாற்று கருத்து. இப்பதான் கேக்குது. கேக்குதுங்கயா, கேக்குதுங்க. சொல்லுங்க சாமி. ஐயா ராகவன் சாமி கட் ஆயிடுச்சு. இப்போ அடியன் சொல்லுவது என்னன்னா, நிறைய அடியார்கள் சொல்லியிருக்காங்க, சாமி நாங்க ஒரு கேள்வி கேட்கலான்னு வருவோம், ஆனா அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க மாட்டோம், அதுக்கான பதில் அந்த அந்த திருவாசக சிந்தனையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற இடமெல்லாம் நான் கேட்கும் போது சாமி பேசுங்க சாமி. ராகவன் சாமி, சாமி கேட்கல சாமி, குவிட் ஆயிட்டு வாங்க, குவிட் ஆயிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க சாமி. சாமி குவிட் ஆயிட்டு ரீஜாயின் பண்ணுங்க. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, அடியார்கள் எல்லாம் ஒருமித்த கருத்துல சிவபெருமான் வழங்குகின்ற இடம்ன்றது இந்த சாநித்தியத்துக்கு மேல என்ன சாமி இருக்க முடியும்? இந்த சாநித்தியத்துக்கு மேல நம்ம நம்மளுடைய இந்த கூடுகின்ற இடத்துல வந்து சிவம் நிறைந்து நிற்கின்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம். புஷ்பா அம்மா சொன்ன உடனே அம்மா படிச்சுட்டாங்க, அம்மா வேல்மாரலே படிச்சு முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அனிமொழி அம்மா எங்க அடியார்களுடைய அந்த உறுதிப்பாடும் விண்ணப்பமும் இந்த குடும்பத்துல சொல்லவே முடியாது. சொன்ன உடனே மணியும் அடிக்குது, ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு மங்கள நிமித்தம் காட்டுது சாமி. சிறப்பா இருப்பீங்க, குறையே இருக்காது, எல்லாம் பூரணமாக பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வழங்குவார் சுவாமி. நன்மை பெறுக, நன்மை பெறுக. நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை. அந்த பெருமான் தாய்மான பெருமான் தாயாக நின்று உங்க கூடவே நிற்பார் சாமி. இத்தனை ஐயா சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய சூழல்லையும் திருவாசக சிந்தனைக்கு வரணும்ன்ற தங்களுடைய அந்த நினைப்பே சிவத்திடம் வந்து கொண்டு சேர்த்து வச்சோம். சிவத்தை உங்களுக்கு அழியாத சிவத்தை கொடுத்துரும் சாமி. அதனால எனக்கு வார்த்தையினால அந்த சூழல்ல இருந்தேன்னா அடியன் திருவாசக சிந்தனை வருவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மா அந்த சூழல்லையும் திருவாசக சிந்தனை இறுகமாக கெட்டியாக பிடித்தது வந்து சிக்கன பிடித்தல். இதுதான் சாமி சிக்கன பிடித்தல். உங்களுடைய கரணங்களும் சிவகரணங்களும் ஒன்றாக இருக்கு. சிறப்பா இருப்பீங்க சாமி, சிறப்பா இருப்பீங்க. ராகவன் சாமி தொடரலாம். ஐயா ஏதோ சொல்ல வந்தீங்க. சிவ அதுதான் சுவாமி, அதுதான் அடியன்னு சொல்ல வந்தது. அம்மாவுக்கு வந்து எந்த விதமான ஒரு கவலையும் பட வேணாம். சுவாமி நிமித்தம் கொடுத்திருக்காரு, நல்ல நிமித்தம் கொடுத்திருக்காரு. அடியார்கள் முன்னிலையில அடியார்களை வந்து சாட்சியா வச்சு நிமித்தம் கொடுத்திருக்காரு. அதனால எந்த விதமான கவலையும் வேண்டாம். இது குருநாதருடைய கட்டளை சுவாமி. அதனால குழந்தைக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகாது. அம்மா வந்து தைரியமா பெருமாளுடைய சிந்தனையில வைத்து நீங்க கண்டிப்பா போங்க. சுவாமியுடைய நமச்சிவாய மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க சுவாமி, எதுவும் பிரச்சனை கிடையாது. என்னங்க சாமி, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரே அன்சைட்மெண்டா இருக்கு. வெண்மதி அவங்க தம்பிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அவங்களுடைய இருதயத்துல சின்ன ஒரு கோளாறுகள் இருக்குன்னு சின்ன வயசுல. அனிமொழியம்மாவோட பையனுக்குங்களா? ஆமா சாமி. ஆமாங்கம்மா, அவ வந்து ஹார்ட்ல வந்து ஹோல் வந்து ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து குழந்தையில இருந்தே அது வந்து நமக்கு ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகணும். அது வந்து அவனுக்கு இன்ச் பை இன்ச்சா தான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 இயர்ஸ்ல அது அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே மறுபடியும் இதாயிடுச்சு. இப்ப மறுபடியும் சரி, அது குழந்தை தானே, பிறந்த உடனே எங்களுக்கு டாக்டர்ல 2-3 இடத்துல போயிட்டு பாத்துட்டோம். கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் பாத்துருவோம். அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க, மாத்தி பார்க்கவும் ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து எந்த டாக்டர் நம்புறது, எது உண்மை என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டு பெங்களூர்ல பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு வந்து குழந்தை தானே, இது பையன் பெருசாக அவன் சரியாயிடும், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க.
இப்போ வியாழக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பார்க்கணும். இதுதான் லாஸ்ட் டைம். இந்த டைம் பார்த்துட்டு இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த டைம் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல ஆப்ரேஷனா இல்ல என்னன்றது அடுத்த கட்டத்துக்கு இப்ப வியாழக்கிழமை தான் இந்த ரிசல்ட். எத்தனை வயசுங்க குழந்தைக்கு? இப்ப 12 வருஷம் ஆச்சு. அவன் பிறந்தப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இருந்தே நான் செக்கப் பார்த்துட்டே தான் இருக்கேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்ல. அவனுக்கு இப்ப குழந்தை, அவன் வளரட்டும், வளர வளர பாப்போம். அனிமொழியம்மா, ஏன் நான் வேல்மாறல் படிங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, எங்க அண்ணன் குழந்தைக்கு அதாவது வயிற்றுல இருக்கையிலேயே கன்சீவா இருக்கையிலேயே ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாங்க, இதயத்துக்கு பக்கத்தால ஒரு கட்டி வளருது, அந்த கட்டி வளர வளர இதயத்தை அமுத்தும், அப்ப குழந்தை எப்படி உயிரோடு இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கருவிலேயே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா பெருமானுடைய கருணையினால குழந்தை நல்ல விதமா பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணினாங்க. ஸ்கேன் பண்ணப்போ அதே தான் சொன்னாங்க, 2 தடவை ஸ்கேன் பண்ணாங்க, அதே தான் சொன்னாங்க, கட்டி வளர வளர இதயத்தை புஷ் பண்ணும்போது அந்த இதயம் துடிப்பு சரியா இருக்காது, அதனால நீங்க இந்த குழந்தைய வளர்த்தணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கும் போது இவங்க கருவுல இருக்கையிலேயே நம்ம கலைச்சிடலாம்னு பார்த்தா 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணல. அப்ப பிறந்தப்பவும் அழுதுகிட்டே இருந்தாங்க எல்லாரும். நான் தான் சொன்னேன் வேல்மாறல் படிங்க அப்படின்ட்டு, அவனுக்காக நானும் வேல்மாறல் படிச்சேன். நான் செல்லுகின்ற பள்ளிகள் எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட விண்ணப்பம் வைக்க சொன்னேன். கடைசியில் அந்த வேல்மாறல் படிச்சு போய் மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணதுல அந்த கட்டி இருந்த இடமே தெரியலைட்டார் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த உண்மை அந்த முருகப்பெருமானுடைய கருணை. அதனாலதான் சொல்றேன் வேல்மாறல் படிங்க, ஒண்ணும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். அடியனுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். சிவசிவா சுபமாக நிறைவு செய்யலாம். அதனால அடியார்கள் ஐயாவுக்கு சிறப்பா நிகழும். மார்க்கண்டேயருக்கு கொடுத்த அந்த 16 அங்குல மூச்சு அவருக்கு எப்படி இன்னைக்கு மார்க்கண்டேயரை பத்தி எல்லாம் பேசணும். அதனால மார்க்கண்டேயருடைய அந்த மாறாத அந்த நிலைப்பாடு, அம்மாவுக்கு அஞ்செழுத்து மந்திரம் கூட துணைக்கு நிற்கும். அடியார்கள் எல்லாத்துக்கும் மேல அடியார்களுடைய அன்பு, அடியாருடைய அன்பை விட மிகச்சிறந்த வேள்வி ஆகுதி வேற ஒண்ணுமே இல்ல சாமி. இதை விட ஒரு பெரிய வேள்வி, அடியார்களுடைய கண்கள்ல வருகின்ற கண்ணீர், அவங்க மனசு கசிகின்ற அந்த பதட்டம், அது எதை விட ஒரு பெரிய வேள்வி ஆகுதி ஒன்றுமே இல்லை. பெருமான் அதை அருமையா ஏத்துக்கிட்டாருன்றதுக்கு சாட்சி இதுதான். சிறப்பா போயிட்டு வாங்க, எந்த குறையும் இருக்காது. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. சிவபெருமான் நல்லது மட்டும்தான் சொல்லுவான். நான் சொல்றதுல ரீடிங் சொன்னேன் இல்லையா, ரீடிங் நம்மளே ஆக்சிமீட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரீடிங் நல்லா தான் இருப்போம் நம்ம தான். அதனால நல்லா இருப்பீங்க, குறையே வராது, இல்ல சூப்பரா இருக்கும். வெண்மதி ஐயா ரொம்ப அருமையா இருப்பாங்க. பெருமானுக்கு தொண்டு செய்ய அவர்கள் நாங்க அழைச்சுக்கிட்டே இருப்போம். அவங்களும் நிறைய தொண்டு செய்ய காத்திருக்காங்க. தைரியமா இருங்க சுவாமி. ஆனந்தமா நிறைவு செய்யலாம். அடியார்கள் ஆனந்த மாலையில ஒரு பாட்டு, ஆனந்த மாலையில ஒரு பாட்டு ஏதாவது. ஆனந்த மாலை ஆனந்தத்தோட நிறைவு செய்யணும், அதுக்காக சொன்னேன். எல்லாரும் அதோட நிறைவு செய்யக்கூடாது, ஆனந்தத்தோட நிறைவு செய்யணும். ஆனந்த மாலை. திருச்சிற்றம்பலம். மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம். மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம். பொன்னேரணைய மலர் கொண்டே போற்றா நின்றார் அமரரெல்லாம். கல் நேரணைய மணக்கடையாய் கழி கொண்டவள கடல் நீந்த. என் நேரணையேன் இனி உன்னை கோடும் வண்ணாம் இயம்ப. என்னாலறிய பதம் தந்தாய் யாரே கேட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாயடிமைக்கு நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூட. என் நாயகமே பிற்பட்டிங்கு
இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே சேலுமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்தே கிடப்பேனே மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டானே கொடியேன் என்றோ கூடுவது கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய் படுவேன் படுப்பது எல்லாம் பட்டால் பின்னை பயனின்றே கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தால் கொல்லும் குருமணியே நடுவாய் நில்லாதொழிந்த நன்றோ எங்கள் நாயகன் தாயாய் முளையை தருவானே தாரா தொழிந்தாள் சபலையாய் தாயே என்றும் தாழடைந்தேன் தயானி என்பால் இல்லையே தாயே உடனாக ஆண்டாய் நான் தான் கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே பிடில் என்னை அஞ்சேல் என்பார் யாரோ ஆவார் எல்லாம் என்னளவோ தக்கவாரென்றென்னாரோ தேவேதில்லை நடமாடி திகைத்தேன் இனிதான் தேற்றை நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் நிகழ்வித்து பெரிய தென் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையான் அரிய பொருளே அபிநாசி பாடி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றோ அறியேனே அரிய பொருளே அவிநாசி பாடி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றோ அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே. சிவ 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 சொக்கநாதா சொக்கநாதா சுவாமி ஆனந்த மாலை பாயிட்டும் ஆனந்தமா இருப்பாங்க. கையில எல்லாரும் திருநீர் மட்டும் எடுத்துக்கோங்க. திருநீர் இல்லாதவங்க கையில திருநீற்ற வந்து மானசீகம் பண்ணிக்கோங்க. மந்திரமா அணிமொழி வெண்மதி ஐயாவுக்கு மானசீகமா அணிவித்து விடுங்க எல்லாரும். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே. சொக்கநாதா 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 சுவாமி திருநீர் வந்தாச்சு, ஆனந்தம் வந்தாச்சு, சொக்கநாதர் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க.
தம்பி ரொம்ப சிறப்பா இருப்பாரு. தம்பி ரொம்ப சிறப்பா இருப்பா. அப்படி எல்லா நிமித்தமும் காமிச்சிருச்சு. தைரியமா இருங்க சாமி, தைரியமா இருங்க. நிறைவு பாடல் யமுனாம் அவர்கள் ஆறிரு தளர்ந்தோம் அமைச்சுவார். யமுனம்மா சுவாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்